வார்த்தை இருந்தது. சொல்லதான் சொல்வீங்களா? அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையில் ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையில் எனக்கு நல்வாழ்வு உண்டு. வார்த்தையில் எனக்கு சுகம் உண்டு. வார்த்தை என்னை புத்திமானாக்கும். வார்த்தை என்னை ஜெயங்கொள்ளுகிறவனாக்கும். கேட்பேன், கீழ்ப்படிவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். நாமே பிரைஸ் காட். நான் வந்த வண்ணமாக போக மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்த வண்ணமாக போக மாட்டேன். நிச்சயமாக கற்றுக்கொண்டுதான் செல்லுவேன். பிரைஸ் காட். நாமே. ஆகவே இந்த கால வேளையில ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரே ஒரு வார்த்தையாவது ஆண்டவர் எனக்கு தரணும் அப்படின்ற எதிர்பார்ப்போட நாம காத்திருந்தோம்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, அவருடைய சத்தத்தை இன்னைக்கு நம்ம மத்தியில் அவர் துணிக்க பண்ணுவார். அதை நாம் பெற்றுக்கொண்டு செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரியெல்லாம் எடுத்து நோட்ஸ் எடுக்கிறாங்க. குட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் இந்த பசங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நான் என்னை யோசிக்கிறேன். ஆமாம், 10-12 வயசுல இப்போ உங்களுக்கெல்லாம் உங்கள் அப்பா அம்மாலாம் கூட வந்திருக்காங்களாடா? வந்திருக்காங்கல்ல. எனக்கு யாரும் வரல கூட. சர்ச்சுக்கு நானே போய் அங்கே இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு உள்வாங்கினது தான் நம்மளை உருவாக்குச்சு. பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், அதனால் நீங்களாம் நல்லா வருவீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஆமாம், அது செய்யுங்க. இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கேற்ற நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் அதனுடைய நன்மைகள் 30-40 வயசு வரும்போது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அதோட பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ தரிசனத்தை பற்றி செய்திகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தரிசனம் உள்ளவனாய் இரு என்கிற தலைப்பில் உங்களோட நான் சில வாரங்களாக போதித்து வருகிறேன். வாழ்க்கையில் தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த தரிசனம் என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஏனோ தானோ வாழ்க்கை தான் இருக்கும். ஏனோ தானோன்னு வாழ்வோம். நான் 2-3 வாரமா சொல்ற மாதிரி வெந்ததை தின்ட்டு விதி வந்தா சேர்த்துட்டு வந்ததை பேசி, வெந்ததை தின்னு வந்ததை பேசி இருக்கிறதுல நொந்துக்கிட்டு விதி வந்தா சாகிறது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு காமன் மேனா வாழ்ந்துட்டு போயிடுவோம் நம்ம. காரணம் என்னன்னா நமக்கு விஷன் இல்லை அப்படின்றதுதான் இல்லையா? இதைத்தான் பாரதியார் எப்படி சொல்றாரு? அவர் ஒரு லாங்குவேஜில் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு பாரதியார்? நமக்கு யாரும் தெரியும்ல. சிலர் வாட பல தீய செயல்கள் செய்து, பலர் கூடி சில சின்னஞ்சிறு கதைகள் பேசி. எப்படி கூடி கூடி சின்னஞ்சிறு கதைகள் பேசுறது எதுக்கு? அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு. அப்புறம் நரைகூடி கிளப்பருவம் எய்தி, அதுக்கப்புறம் பின்மாயம் சில வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அவர் பாணியில சொல்றார். வாழ்க்கையில பொதுவா இதுதான் நிறைய பேர் செய்யறான்றார். சாப்பிட்டுட்டு கூடி கூடி பேசி, ஏன்னா அடுத்தவனுக்கு எடுக்கிறதுக்காகவே பேசுறது. அப்புறம் வயசாகி நரம் வந்து சாகிற அந்த மாதிரி தான் உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்கன்றாரு. அந்த மாதிரி வேடிக்கை மனிதரை மாதிரி நான் இல்லை அப்படின்றாரு. எனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குதுன்னு பாரதியார் சொல்றார். நீங்க எத்தனை பேர் தனித்துவமானவர்கள்னு உங்களுக்கு தான் தெரியும். பிரைஸ் காட். அல்லேலூயா. இல்ல நானும் 10ஓட 1 11 அத்தோட 1 இது 1 தாங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னாலும் அது நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் நமக்கான தனித்தன்மைய இந்த தரிசனம் நமக்கு கொடுக்கும். நீங்க தரிசனம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா நீங்க தனித்துவமானவர்களா இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். பிரைஸ் காட். ஆமென்.
பாருங்க, தனித்துவமானவர்கள்னு நாம சொல்லிக்கிறதுல இல்ல தனித்துவம். நான் தனித்துவமானவன், நான் வேற மாதிரி நாம சொல்லிக்கிறதுல இல்ல, நம்முடைய செயல்கள் அதை விளங்க பண்ணும். நீங்க தனித்துவமானவர்களா இல்லையான்னு நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களை உலகத்துக்கு காட்டிடும். இது வேற மாதிரி மெட்டீரியல்னு, இது வேற மாதிரி பீஸு, இது இந்த கூட்டத்தோட இது இருக்காது அப்படின்னு. குயில் வந்து சில நேரங்கள்ல அதோட முட்டைய காக்கா கூட்டில் வச்சிடுமா. ஆனா குஞ்செல்லாம் பொறிச்சதுக்கு அப்புறம் ரெண்டுமே கருப்பாக தான் இருக்கும். வளர்ந்ததுக்கு பிறகு வாய்ஸ்ல தெரிஞ்சிடும் பாருங்க வித்தியாசம். இது கரகரான்னு என் குரல் மாதிரி இருக்கும், அது குயில் குரல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு வைங்களேன். அது அது பேச ஆரம்பிச்ச உடனே வித்தியாசமா இருக்கான் தெரிஞ்சுக்கிது அதுக்கு. அது மாதிரி வாழ்க்கையில டைம் வரும்போது நீங்க யாருன்னு ஆட்டோமேட்டிக்கா உலகத்துக்கு தெரிஞ்சிடும். அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற யூனிக்னஸ். நீங்க தரிசனம் இருந்தீங்கன்னா அந்த தரிசனம் உங்களை உருவாக்கும். அந்த தரிசனம் உங்களை யாருன்னு சரியா இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும். அதனால்தான் நான் போன வாரம் அதெல்லாம் சொன்னேன். தரிசனம் ஏன் அவசியம்? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தரிசனம் என்னங்க பண்ணும்? எதுக்கு தரிசனம் வேணும் அப்படின்னா, தரிசனம் தான் உனக்கு ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை கொடுக்கும். தரிசனம் தான் உன்னை சீர்படுத்தும், உன்னை நேர்கோட்டில் பயணிக்க உதவி செய்யும். பிரைஸ் காட், ஆமென். தேவனோட ஒருத்தன் உறவாடுறதுக்கே தரிசனம் ரொம்ப அவசியம் சொன்னேன். ஏன்னா இவ்வளவு பெரிய தரிசனத்தை என்னை பற்றி ஆண்டவர் கொண்டிருக்கிறார்னா அவரோட அப்ப நெருங்கி ஜீவிக்கணுமே. இன்னும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தையே அந்த தரிசனம் தான் நமக்கு கொடுக்கும். ஆகவே தரிசனம் உள்ள விசுவாசிகளாக நாம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ரைட். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய டைவர்ஷன்ஸ் வரும். நிறைய எங்கெங்கெல்லாம் நம்மளை திசை திருப்பணுமோ அங்கெல்லாம் திசை திருப்புற நிறைய காரியங்கள் வரும். அதுல இருந்தெல்லாம் நம்மளை சரியா ஆண்டவர் அலைன் பண்ணி நம்முடைய வழியை நேராக்கி இதுதான் பாதை, இதுல தான் நடக்கணும்னு என் விஷன் எனக்கு என்ன பண்ணணும்னா சொல்லித்தரும். பிரைஸ் காட், ஆமென். அப்புறம் நான் செய்யக்கூடிய எந்த செயல்கள்லையுமே அதை ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில செய்ய, இந்த பூமியில எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து யாருடைய புகழ்ச்சிக்காகவோ யாருடைய முகஸ்துதிக்காகவோ எல்லாம் காரியங்களை செய்யாம, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, எனக்கு அவர் பலனளிப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட நிச்சயத்தோட விசுவாச கிரியை செய்யறதுக்கு இந்த விஷன் தான் உங்களுக்கு உதவியா இருக்கும். அதனால விஷன் ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் சொன்னேன். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பற்றிய ஒரு தெளிவான தரிசனம் உடையவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். இது நாள் வரையில அப்படி ஒரு தரிசனம்னா என்னன்னே எனக்கு தெரியாம இருந்தா கூட ஒரு பொதுவான தரிசனத்தை பற்றி போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் உங்களோட பேசியிருக்கேன். அந்த வீடியோ ஆடியோலாம் யூடியூப்ல இருக்குது, நீங்க நேரம் கிடைச்சா கேளுங்க. என்னை பற்றி ஆண்டவர் என்னங்க திட்டம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, எல்லா விசுவாசிகளை பற்றியும் பொதுவான ஒரு நல்ல தரிசனம் இருக்கிறது. அது உங்களுக்கான தரிசனமா எடுத்துட்டு ஓடுங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றிய யூனிக் விஷன், தனித்துவமான ஒரு தரிசனத்தை ஒருவேளை அப்படி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓடுங்க. பிரைஸ் காட், ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க தரிசனம்னு சொல்றீங்களே, உலகத்துல எல்லாரும் அப்படியா வாழ்றாங்க, எல்லாரும் எப்படி எப்படியோ வாழ்றாங்களே அப்படின்னா கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 80-90% மக்கள் தரிசனம் இல்லாம தான் வாழ்றாங்க. அவங்க ஏன் அப்படி வாழ்றாங்க அப்படின்றதுக்கான சில காரணங்களை நான் இன்னைக்கு உங்களோட பேச போறேன். அப்ப அந்த பெரும்பான்மையான மக்கள் கூட்டத்தோட நீங்க இருக்கணும்ன்றது உங்களோட விருப்பமா இருந்தா இந்த செய்தி உங்களுக்கானது கிடையாது. அந்த பெரும்பான்மையான மக்கள் நானும் அவங்கள ஒருத்தராகவே இருந்துட்டு போயிடுறேங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அப்படியே பைபிள் எல்லாம் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பாருங்க, அருளண்ணன் எப்படி கன்னத்துல கை வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி நீங்க கன்னத்துல கை வச்சுட்டு தூங்கலாம். இல்லைன்னா சேர் கீர் இருந்தா வசதியா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா அடுத்த ஒரு மணி நேரம் நீங்க தூங்கி ஈங்கி எழுதுங்க, உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் கிடையாது. பிரைஸ் காட். யாரும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சபையில் தூங்குகிற ஒருவரையும் இந்த கிள்ளி விட்டு எழுப்புறது, தட்டி விட்டு, அதெல்லாம் ஒன்றும் தூங்கட்டும் விடுங்க. பாவம் என்ன இப்ப எங்கேயாவது வந்து தூங்குறாரு அவரு. எவ்வளோ நிம்மதி இல்லாத மனுஷன், வீட்டில் தூங்க முடியாம இங்க வந்தா தூங்குறாரு. ஆனா தூங்கட்டும் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், ஓகே.
நான் ஏன் இதை அப்படி சொல்றேன்னா, நான் உங்களை குழந்தைகளாய் பார்க்கிறேன். என் குழந்தைகள் தூங்குவதை டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால ஓகே, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான், எல்லாரும் சொல்லுங்க நான், சொல்லுங்க நான், நான், திரும்ப திரும்ப சொல்லுங்க நான். ஏன்னா இங்க பால் எழுதும் பொழுது சொல்றாரு நான். பாருங்க, மத்தவன் எப்படி ஓடுறான்றது மேட்டர் இல்ல. நான் ஓடுனேன்னா நான் என்ன பண்ணணும்னா, நான் பிரைஸ் வாங்குறதுக்காக தான் ஓடணும். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். என் ஓட்டத்துல அர்த்தம் இருக்கணும், என் வாழ்க்கையில அர்த்தம் இருக்கணும். மத்தவன் செய்யற மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு ஆசைப்படுறது இல்லை. என் வாழ்க்கையில ரொம்ப அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறேன். என் ஓட்டம் அர்த்தம் நிறைந்ததா இருக்கணும். நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நான் சிலம்பம் பண்ணனா சும்மா காத்துல கொம்பு சுத்துறது கிடையாது. நான் கொம்பு சுத்தினா 2 பேரையாவது போடணும். அந்த அர்த்தத்துல சொல்றாரு. அப்படின்னா இந்த உரி அடிக்கிறது சொல்லுவாங்க பாருங்க. உரி அடிக்கிறதுல கரெக்டா பானை அடிக்கணும். கரெக்டா, சும்மா காத்துல டைன் அடிக்கிறது இல்ல, உரி அடிக்கணும். அதத்தான் சொல்றாரு. நான் கொம்பு எடுத்தனா கரெக்டா கோலை அச்சீவ் பண்ணுவேன்றாரு. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்ப உங்க லைஃப்ல வெறும் ஆகாயத்தை அடிக்கிறவர்களாகவே எவ்வளவு நாள் சிலம்பம் பண்ணுவீங்க? கொம்பு சுத்தணும், ரைட்டு. சும்மாவே சுத்தி நின்றா என்ன அர்த்தம்? சும்மாவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா என்ன அர்த்தம்? வாழ்க்கை நிச்சயம் உள்ளவர்களாக, தரிசனம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். நிச்சயம் இல்லாத 1000 பேர் மாதிரி இல்ல, நீங்க 1000ல் ஒருவராக, வித்தியாசமானவராக என் வாழ்க்கையில இது இந்த வருஷத்துல நான் செய்ய போறேன். அது ஆண்டோட பலத்தோட, ஆண்டோடைய இரக்கத்தோட, அவருடைய ஒத்தாசையோட அதை செய்து முடிப்பேன். அப்படி ஓடுங்க. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, சில ஆட்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான நிச்சயமான ஒரு தரிசனம், நிச்சயமான ஒரு நம்பிக்கை, நிச்சயமான ஒரு இலக்கு, இதைதான் நான் அடைய போறேன் அப்படின்னு எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் ஏனோ தானோ வாழ்க்கை இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள். நான் அந்த மக்கள்னு சொல்லும் பொழுது நீங்க வெளியில இருக்கிற யாரையும் நினைக்காதீங்க. நான் சபைக்கு பிரசங்கிக்கிறேன். ஆகவே இது வெளியில் இருக்கிற மக்களுக்கான சொற்பொழிவு கிடையாது, தேவ பிள்ளைகளுக்கான, கிறிஸ்தவர்களுக்கான பிரசங்கம். நான் மக்கள் என்று சொல்லும் பொழுது நம்மளை பத்தி தான் சொல்றேன். உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் இந்த விதமான தரிசனம் இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். சும்மாவே கொம்பு சுத்துற மக்கள் அவங்க. ஒரு நாள் கூட ஒரு உரியையும் அடிக்க மாட்டாங்க. சும்மாவே ஓடுவாங்க. ஏன் ஓடுறனே தெரியாது, சும்மா ஓடுற ஆட்கள். தாவீதோட மகனாகிய அப்சலோம் மரித்த போது அந்த செய்தியை கொண்டு போய் தாவீதுக்கு சேர்க்கணும். அப்ப அந்த செய்திய கூஷிக்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அங்க ஒருத்தர் இருக்கிறான், அகிமாஸ்னு அவனுக்கு பேரு. அவன் சொல்றான், நானும் ஓடுறேன். நீ ஏன்டா ஓடுற? இல்ல நானும் ஓடுறேன். அவன் ஓடுறானே, நானும் ஓடுறேன். உனக்குத்தான் ஒரு விஷயமும் இல்லையே சொல்றதுக்கு, அதுக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இல்லையே, ஏன் ஓடுற? இல்ல அவன் ஓடுறான்ல, நான் ஓடுறேன். இந்த மாதிரியான மக்கள் வாழ்க்கையில எந்த விதமான தரிசனமும் இலக்கும் இல்லாம யாரோ ஒண்ணு செய்யறாங்க, நானும் ஒண்ணு செய்யறேன். அவன் செய்யறான், நான் செய்யறேன். இவன் செய்யறான், நான் செய்யறேன். ஏய், நீ எதுக்குடா செய்யற? ஊழியத்துல கூட பாருங்களேன், சில ஆட்கள், பவுல் அதை ரொம்ப அழகா எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு பவுல்? அதை எப்படி எழுதுறாரு? சிலர் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதும்போது அதை எழுதுவாரு. சிலர் சும்மாவே சுவிசேஷம் அறிவிக்கிறாயா? எதுக்காக அவன் சுவிசேஷம் அறிவிக்கிறானா? பவுல் செய்யறாருன்றதுக்காக செய்யறானா? சிலர் போட்டியில செய்யறானா? சிலர் ஏன்டா சர்ச்சை ஆரம்பிச்சான்னா, இல்ல அவர் சர்ச்சை ஆரம்பிச்சாரு அதனால நான் ஆரம்பிச்சேன். ஏய், அதுக்கெல்லாமாடா ஒரு ஊழியம் செய்வீங்க? போட்டியில சுவிசேஷம் அறிவிக்கிறது, போட்டியில சர்ச்சை ஆரம்பிக்கிறது, என்னடா டே? அப்புறம் பவுல் அதுக்கு ஒரு முடிவு பண்றாரு, எப்படியாவது போய் தொலைங்கடா, எப்படியோ ஏசு அறிவிக்கப்படுறாரா, சந்தோஷம். ஆனா இவங்க யாருன்னா தரிசனமே இல்லாத செய்யறவங்க. இவனுக்கு என்ன செய்யணும்னே தெரியாது, ஆனா செய்யணும். ஏன் செய்யணும்? அடுத்தவன் செய்யறான் அதனால செய்யணும் இல்ல. பிரைஸ் காட், ஹல்லேலூயா.
ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், சில நேரத்துல வீட்டுல ஒரு பொருள் தேவைன்னா கூட சரி, அது உனக்கு தேவையா, எத்தனை லட்சமோ கோடியெல்லாம் பார்க்காத, வாங்கிக்கோ. அது உனக்கு தேவையில்லையா? தேவையில்லாத உன்னை வாங்கவே வாங்காது. எதுக்கு வாங்குற? அவன் கிட்ட இருக்குது, இவன் கிட்ட இருக்குது. அவனுக்கு அது தேவை வச்சிருக்கான், உனக்கு அது தேவையான்னு பாரு. உனக்கு அது தேவையில்லைன்னா எதுக்கு? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப லைஃப் இந்த மாதிரி தான் அர்த்தமுள்ளதா நாம வாழ்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். ஆனால் உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் இப்படிப்பட்ட அர்த்தத்தோடு அவர்கள் வாழுவதில்லை. ஏனோ தானோன்னு தான் வாழ்றாங்க. அவனை பார்த்து இவனை பார்த்து, அவனை மாதிரி இவனை மாதிரி ஒரு காப்பி அடிச்சு நான் ஒரு வாழ்க்கை வாழணும். அவனுக்கு காப்பியா, அவனுக்கு ஜெராக்ஸா இருக்கிறதுக்கு தான் நான் விருப்பமே தவிர, நான் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட்ன்றத உணர்ந்து கொள்றதுக்கே மக்களுக்கு ரொம்ப காலம் ஆயிடுது. நான் ஒரு ஒரிஜினல், பிரைஸ் காட், நான் யாரோட ஜெராக்ஸ் காப்பியும் கிடையாது. சோ நான் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவன், எனக்குள்ள ஆண்டவர் சில யூனிக்னஸ் வச்சிருக்கிறாரு அப்படின்றத புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப காலம் ஆகுது. அந்த யூனிக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அந்த யூனிக்னஸ் எதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்டதுன்றத விளங்கி அப்புறம் அதுல டிராவல் பண்றது இருக்குல்ல, அதுல பயணிக்கிறது, அதுதான் தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப உலகத்துல ஏங்க மற்றவங்களுக்கு இது புரியல அப்படின்னா, ரொம்ப பேருக்கு இந்த காரியங்கள் அறிவிக்கப்படல. உண்மையாலுமே இதெல்லாம் அவங்க கேட்கல. உலகத்துல ரொம்ப பேருக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல. ஒரு பாதி பேருக்கு, சிலருக்கு எடுத்து சொன்னாலும் சிலருக்கெல்லாம் அது புரியல, விளங்கல. இப்ப உங்கள எத்தனை பேருக்கு இப்ப இந்த நான் பேசுற காரியங்கள் விளங்குதுன்னு எனக்கு தெரியாது. சர்ச்சை முடிஞ்சு போன உடனே உங்களோட அடுத்த நோக்கம் என்னவா இருக்குன்னா, சிக்கன் வாங்கலாமா, மீன் வாங்கலாமா, நேத்து வச்ச குழம்பைய சூடு பண்ணி மதியானம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்ற மாதிரி மாறிடும். அப்ப ரொம்ப பேருக்கு அது விளங்காது. அப்ப அது மாதிரிதான் சில ஆட்களுக்கு அது புரியாமலே போயிடும். என்ன சொல்ல வராங்கன்றது புரியாம அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்க போயிடுவாங்க. சிலர் இருப்பாங்க, அதுல 1-2 ஆள் இருக்கும், அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். 1000 பேர்ல ஒருத்தர் 2 பேருக்கு அது அப்படியே புரிஞ்சு அவன் ஃபயர் ஆயிடுவான். அவனுக்குள்ள அந்த வசனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது வளைஞ்சி பெரிய விருட்சமா மாறி பலன் தரும்போது தான் அவனுக்கு தெரியும், ஓ இதுதான் அன்னைக்கு கேட்ட வசனம் அப்படின்னு விளங்கும். பிரைஸ் காட், ஆமென். நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி 1000ல் ஒருத்தரா இருக்கணும்ன்றது என்னோட விருப்பம். அதுக்காகத்தான் பிரசங்கம் பண்றேன். பிரைஸ் காட், ஆமென். அப்ப ஏன் உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் தரிசனம் இல்லாமல் ஏன் வாழுகிறார்கள் அப்படின்னா, நம்பர் 1, அவங்களுக்கு தினசரி வாழ்வு, அனுதின வாழ்வு இருக்குல்ல, அதை பற்றிய கவலைகள்லயே அவங்க மூழ்கி போறாங்க. அவங்களோட வாழ்க்கை எதற்காக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள், அந்த வாழ்க்கையை எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்ல. அனுதின வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள்லயே அவங்க தினசரி மூழ்கிறாங்க. அவங்களுக்கு அதுவே பெருசா தெரியுது. நீங்க ஒரு சம்பவத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். பட் எல்லாத்தையும் நம்ம வாசிக்க வேண்டாம். ஆனா நீங்க இந்த குறிப்பெடுக்கிற ஆட்களுக்காக நான் சொல்றேன். என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 வசனங்கள்ல இருக்கு. வாசிக்க வேண்டாம், கவனிங்க. என்ன அங்க சம்பவம் இருக்கு அப்படின்னா, இங்க இஸ்ரவேல் தேசத்துல கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் வாழ்க்கையில எப்படி வாழ்றான்னா, அடிமையா தான் வாழ்றான். அடிமையா வாழ்றான். பாருங்களேன், அவனுக்கான எந்த உரிமையும் அவனுக்கு கொடுக்கப்படல. அவனுக்கு நல்ல கல்வி கொடுக்கப்படல, சுகாதாரமான வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கல, நல்ல சாப்பாடோ நல்ல உணவோ நல்ல உடையோ எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கிடையாது. அவர்கள் நசுக்கப்பட்டார்கள். என்ன இன்னும் சொல்ல போனா அந்த வார்த்தை எப்படி சொல்லுதுன்னா, ஏண்டா வாழ்றோன்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழல் அவர்களுக்கு இருந்தது. தினம் தினம் நசுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. செத்து போலாமான்னு எத்தனையோ நாள் மொத்தமா யோசிக்கிறானுங்க அவங்களோட வாழ்க்கையில. அப்படி நசுக்கப்படுகிற நிலையில் இருக்கிற அவங்கள கவனிங்க, ஆண்டவர் கண்ணோக்கினார், அவங்க மேல அன்பு கூர்ந்தார், அவங்க இடத்துல இறங்கினார், அவங்களுக்கு உதவி செய்வதற்கான மனிதர்களை அனுப்பினார். அந்த மனிதர்கள் மூலமாக இவர்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்தார். கவனிங்க, அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இவங்களை விடுதலையாக்கி வெளியில கொண்டு வந்தார். இப்ப லைஃப் என்ன பண்ணணும்னா, கவனிங்க, வெளியில வந்த உடனே உள்ளத்திலிருந்து நன்றி சொல்லணும்லப்பா. 400 வருஷ சிறையிருப்பு மாத்தினீங்களே, நன்றி ஆண்டவரே. எவ்வளவு நாள் நாங்க இந்த நிந்தையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம், நன்றி ஆண்டவரே. சொல்லணுமா இல்லையா? அப்படிதானே சொல்லணும்.
அத சொல்றதுக்கு மறந்துட்டு கவனிங்க, இப்ப இந்த இருதயம் என்ன, இவ்வளவு நாள் சிறையிருப்ப மாத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்றத மறந்துட்டு இப்ப எங்களுக்கு வந்து கறி இல்லைன்றான். டிராவல் பண்ணிட்டு வரும்போது என்ன இல்லைன்றா, முதல்ல சாப்பாடு இல்லைன்னா, கவனிங்க, முதல்ல எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா அழுதான், சாப்பாடு கொடுத்தாரு. தண்ணி இல்லைன்னா தண்ணியை கொடுத்தாரு. இப்ப கறி இல்லைன்றான். இவன் ஆசைக்கு அளவே இல்லாம போயிட்டே இருக்குது. இவன் எதுலையுமே திருப்தி ஆக மாட்டான். பார்த்துக்கிட்டே இருங்களேன். முதல்ல அது இல்லைன்னா விடுதலை இல்லைன்னா விடுதலை கொடுத்துட்டார் ஆண்டவர். விடுதலை கொடுத்தா இதெல்லாம் எவ்வளவு நாளுக்குள்ள நடக்குதுன்றீங்க? எல்லாம் ஒரு 11 அவன் போயிருக்கிறதுக்கு 11 நாள் ஆயிருக்கணும். அவ்வளவுதான், 11 நாள் தான் டிராவல் டைம். இன்னொரு ஷார்ட் ரூட் இருக்குது. அந்த ஷார்ட் ரூட் போனா 3 நாள்ல போயிடலாமா? அந்த ஷார்ட் ரூட் ஆண்டவரே நடத்தல, ஆண்டவரே சுத்தி போகிறது தான் வச்சாரு. அது 11 நாள். இந்த 11 நாள்ல போயிருக்கலாம். ஆனா இவனுங்க அப்படியே தங்கி தங்கி போறானுங்கன்னு வைங்களேன். அதுலயும் கூட ஒரே தொல்லை பண்ணி கடைசியில ஆண்டவர் அந்த டிராவல் டைம் 40 வருஷம் ஆக்கிட்டாரு. காரணம் என்ன? நம்ம ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க போன அவ்வளவு அட்டகாசம். வெளியில வந்த உடனே ஒரு சின்ன பிரச்சனையில இருந்து இவங்களை ஆண்டவர் வெளியில கொண்டு வந்தா அதுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கணும். அது அந்த நன்றி உணர்வே இல்லாம அதை மறந்துட்டு நன்றி கெட்ட தனமா இப்ப முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்ன இருக்குது, என்ன இந்த ஆண்டவர் செஞ்சுட்டாரு, இந்த ஆண்டவரை நம்பி வந்து எனக்கு என்ன புண்ணியம், எனக்கு என்ன உன்னை விடுவிச்சாரடா. உங்க அப்பா அம்மா எல்லாம் பார்க்காத ஒரு வாழ்க்கையை நீ பார்த்திருக்கிற. உன் தலைமுறைகள்ல உனக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ தலைமுறைகள் பார்க்காத உன்னை நீ பார்த்திருக்கிற. அதுக்கு நீ எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கணும். அது தெரியல. அதுக்கு அடுத்தது ஒரு முறுமுறுப்பு பாருங்க. சில ஆட்களுக்கு கொஞ்சம் அதாவது இந்த ரெக்கெல்லாம் கொஞ்சம் முளைச்சிச்சுன்னா சில ஆள்லாம் இந்த மாதிரி ஆயிடுவாங்க போல இருக்குது. வாழ்க்கையில கீழே எங்க இருந்தோம், இன்னைக்கு தேவன் நம்மளை எங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாரு, இதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும்ன்றதெல்லாம் மறந்துடுது. பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவையும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்த உடனே சுடுசோறு சாப்பிட்டோன்னே பிரியாணியா சாப்பிடுறோன்ற மாதிரி பேசுறது. அது என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்க கூடாது. தேவன் என் வாழ்க்கையில செஞ்ச நன்மைகள். ஆமென். ஆமா, அதுக்கு நம்ம முதல்ல நன்றி உள்ளவங்களா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதை மறந்துட்டு இப்ப உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். எங்களுக்கு இந்த மன்னா விருப்பா இருக்கிறது அப்படின்றான். நீங்க அங்க படிச்சீங்கன்னா பாத்திரத்தை வச்சு அழுகுறானா, இறைச்சி பாத்திரங்களை வச்சுக்கிட்டு அங்க அழுகுறானா. எங்களுக்கு இந்த மன்னா வெறுப்பா இருக்கிறது. நாங்கள் எகிப்திலே சாப்பிட்ட வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் கொம்மட்டி காய்களையும் வெள்ளரி காய்களையும் நாங்கள் நினைக்கிறோம். அது நிமித்தம் எங்களுடைய மனது ஓடி போகிறது. எப்படி போகுது? சாப்பாடுறாங்க. அது நிமித்தம் உள்ளம் வாடி போகிறதா. ஒரே உள்ளத்துல ஒரே பாரம் அவனுக்கு. இது இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு. ஏய், உனக்கான தரிசனம் என்னடா? உன்னை ஆண்டவர் என்ன சொல்லி கூட்டு வந்தாரு? உனக்கு என்ன சிக்கன் கறியும் கொத்து பரோட்டாவுமா தரேன்னு சொன்னாரு. டேய், உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணாரு. உன் நோக்கம் அதை நோக்கி இருக்கணுமா? இங்க கறி இல்லைன்னு எழுதின்னு இருப்பியா நீ? எனக்கு பீஸ் வரல, எனக்கு 2 பீஸ் தான் இருந்தது. பீஸ் இல்ல இவன் மைண்ட்ல இருக்கிற பீஸ் எல்லாம் இழந்துடுறான். இதை நினைச்சேதான் வாழ்க்கை. டெய்லி சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, துணிமணி இல்ல, வாடகைக்கு கொடுக்கறதுக்கு இல்ல, அது இல்ல, இது இல்ல. வாயை திறந்தா இல்லதான் வருது. இருக்குதுன்னு என்னைக்கா சொல்லி இருக்கிறியா? ஏசு இருக்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், என் தேவைகளை சந்திப்பார், நான் அடைய வேண்டிய நன்மைகளை அடைவேன், என் வாழ்க்கையில நன்மையை பார்ப்பேன், சீக்கிரத்தில் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார், அதை நான் சுதந்திரிப்பேன். அப்படி என்னைக்காவது பேசுறியா? வாயை திறந்து பேச மாட்டோம் நம்ம. இல்ல இல்ல இல்ல, இதே பேச்சு. அனுதின தேவைகளை பற்றி கவலை உள்ளவர்களாய் நாம் இருப்பதினாலே இந்த கவலை என்னுடைய தரிசனத்தை நான் அடைய விடாதபடி தடை செய்து விடுகிறது, அல்லது தரிசனத்தை நோக்கிய என்னுடைய பயணத்தை மறக்கடிக்க செய்து விடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அனுதின கவலைகள் கவனிங்க. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுக்கானது கிடையாதுப்பா. சில ஆளு நாளைய தினத்தின் கவலையிலையும் நேற்றைய தினத்தின் குற்ற மனசாட்சியிலுமே வாழ்ந்துகிட்டு இருப்பான். வாழ்க்கை இன்னைக்கு இவன் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இவன் சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் என்ன? கடந்த கால குற்ற மனசாட்சி, கடந்த கால இழப்பு, கடந்த கால தோல்வி, கடந்த கால அவமானம், கடந்த கால துரோகம், எதெல்லாம் பாஸ்ட் நடந்துச்சோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். அவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அப்படி சொல்லுவான்னு நினைக்கல.
நீ ஏன் நினைக்காம இருந்த? அவன் அதுக்கு மேல சொல்றதுக்கு தான் அவன் ஆளு. நீங்க சிலதெல்லாம் ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் உங்க கற்பனையின்படி நடக்கலன்னா உடனே உட்காந்து அழுவுறது. இதெல்லாம் உலகத்துல யதார்த்தமான விஷயங்கள்ங்க. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? கடந்த காலத்துல நடந்ததையே நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா இன்னைக்கு நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது? இன்னைக்கு லைஃப வாழு. பிரைஸ் காட். ஆமென். இன்னைக்கு மட்டும்தான் உனக்கானது. நேற்றுன்றது முடிஞ்சு போச்சு, திரும்ப கொண்டு வர முடியாது. நாளைக்குன்றது உங்க கையில கிடையாது. தூங்கி எழுந்திருப்போமான்னு தெரியாது. தூங்கினே இருக்கும் போது எத்தனையோ பேர் அப்படியே அப்படியே ஏணி வந்து ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. ஏணியில நாம எழுந்தாதான் நாளைக்கு. அப்ப நாளைக்கு 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 பாருங்களேன். சிலருக்கு இங்க இந்த இடத்துல ஒரு விஷயம், பொறுப்புள்ளவர்களா இருப்பது வேற, கவலை உள்ளவர்களா இருப்பது வேற. பொறுப்புள்ளவர்களா இருக்கிறவர்களுக்கு கவலை வராது, பொறுப்புணர்ச்சி. கவனிங்க, நாளைக்கு என்னென்னலாம் செய்யணும்ன்ற ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு பொறுப்பு உங்களை ரிலாக்ஸ் பண்ணிடும். பிரைஸ் காட். ஆமென். அந்த திட்டங்களை கூட அடுத்த நாள், நாளைக்கு நாம் உயிரோடு இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னின்னதை செய்வோம். கரெக்டா? இன்னின்னதை செய்வோம். உயிரோடு இருந்தா, எழுந்தா இதை செய்வேன், நாளைக்கு கர்த்தர் வருக தாமதமானா இதை செய்வேன் அப்படின்னு நாளை தினத்தை ஆண்டவருடைய கரத்துல நம்மள ஒப்பு கொடுத்துட்டு இந்த காரியத்தை அர்ப்பணிச்சுட்டு நம்ம போய் நிம்மதியா தூங்குவோம். எழுந்தா பாத்துக்கலாம், எழுந்தா செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவாரு. பிரைஸ் காட். ஆமென். ஆமா. அப்ப பொறுப்புணர்ச்சியையும் கவலையையும் ஒன்னா போட்டு நம்மளுக்கு குழப்பிப்பான், கன்ஃபியூஷன் ஆயிடுவான். கிடையாது. கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் அதிகமான மக்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களையே நினைச்சு, அனுதின தேவைகளை நினைச்சு, நாளைய பற்றிய கவலையினால இப்பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு பெரிய ஏக்கம், இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அப்படின்னு ஒரு வசனத்துல ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. எப்பவுமே இல்லாமல் போகும் பொருள்களைத்தான் தேடி நம்முடைய மனது அலைந்து கொண்டிருக்கிறது. தரிசனத்தை நாம விட்டுறோம். Praise God. Hallelujah. ஆமா. டெய்லி வாழ்க்கையில தேவைகள் ஒவ்வொரு நாளும் பெருகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் நினைச்சு ஆண்டவர் எதுக்காக அழைச்சாரு? இவனை நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கு. பாருங்க, ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்லிதான் கூப்பிடுறாரு. அப்படி ஒரு கீர்த்தியான, புகழ்ச்சியான, மகிழ்ச்சியான, மகிமையான ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் இந்த மக்களுக்கு ஆயத்தம் பண்ணும் பொழுது, இவன் வெங்காயம், வெள்ளை பூண்டு, கொம்மட்டிக்காய், கீரை, கறி, தக்காளி தொக்கு, அத்தோ, பிரியாணின்னு அலைஞ்சு வாழ்க்கையை தொலைச்சுன்னு கடைசி வரைக்கும் அத்தோக்கு தான் அலைவான் பொழுது. இவன் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால், எனக்கு நன்மையை காண்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர் மூலமாய் நான் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பார்ப்பேன் என்கிறதான மிகப்பெரிய தரிசனம் உடையவர்களா இருங்கள். அல்லேலூயா. ஆமா. சும்மா இந்த சின்ன சின்ன ஜுஜுபி மேட்டருக்கெல்லாம் போய் மண்டே ஓட்சன்னு இருக்காதீங்க. எனக்கு வைக்கலையா, எனக்கு வைக்கலையா தக்காளி தொக்கு? தக்காளி தொக்குக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையாப்பா? சில ஆள் இருக்கான், தக்காளி தொக்கு தான் அவனுக்கு உயிர். சுண்டக்காய் வறக்கவில்லையா? சுண்டக்காயே என்ன பாணி, ஆவக்காய் தான் வறுத்தார்களாமே, சுண்டக்காய் வறுக்கவில்லையா? என்ன வாழ்க்கை? இவன் புத்தி அவ்வளவுதான், சுண்டக்காய் புத்தி. நான் சொல்றேன், பெரிய தேவன் இருக்கிறாரு. போ, வாழ்க்கை பெருசு, ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ போற. இந்த கொஞ்ச காலத்துல இதையே யோசிச்சுட்டு இருக்காதேப்பா. வெளியே வந்துடணும்ல நம்ம அதுல இருந்தலாம். இங்க இந்த மக்கள் மாதிரி நீங்க யாராவது இருந்தீங்கன்னா மனம் திரும்பிருங்க. நீங்க யாரும் அப்படி இருக்க கூடாது. அதுக்காகத்தான் சொல்றேன், இந்த மக்கள் மாதிரியான மைண்ட் செட் இருக்க கூடாது. தேவன் என்ன அழைச்ச அந்த அழைப்பு பெரியது, அந்த நோக்கம் பெரியது, என்னை பற்றிய தேவனுடைய திட்டம் பெரியது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். ஆமென். சும்மா இந்த இதுக்காக சின்ன சின்ன சாப்பிடுற விஷயம், உடுத்துற விஷயம், தூங்கி எழுந்துக்கிற இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் போட்டு ரொம்ப இல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சில ஆட்கள் பாத்தீங்களா, நீங்க அந்த மாதிரி ஆட்களை பாத்திருக்கீங்களான்னு தெரியல. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க சொன்ன, உன்ன என்ன குழம்பு வைக்க சொன்ன?
ரசம் தானே வைக்க சொன்னேன், நீ எப்படி சாம்பார் வைப்ப? அதுக்கு 3 நாள் சண்டை போடுறாங்க. ரசத்துக்கு 3 நாள் சண்டைங்க அவன் வீட்டுல. ஒரு கீழ்ப்படிதல் இல்லாத பொண்டாட்டி, நீ ஒரு விளங்காத பொண்டாட்டி, இதைத்தான் அவங்க பாஸ்டர் உனக்கு சொல்லி தராரா அப்படின்னுமா. இதுக்கு வேற பாஸ்டர் வேற எழுத்துப்பா ரசத்துக்கு. என்ன ரசத்துக்காக என்ன கூப்பிடுற? எதையோ ஒண்ணு வச்சுட்டாங்க, சாப்பிட்டு போ. இல்லைன்னா உனக்கு ரசம் பிடிச்சா நீ வச்சுக்கோ, அவங்கள போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இல்லைன்னா எங்கேயாவது ஆர்டர் பண்ண, நல்ல ஹோட்டலா பார்த்து 100 ரூபாய் கொடுத்தா ரசம் வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துருவான். சொல்ல என்னப்பா இதுக்காப்பா இவ்வளவு அக்க போற சமாதானத்தை 3 நாள் எழுப்பியா நீ மனுஷனே? என்ன வாழ்க்கை? வாழ்க்கை ரொம்ப அழகானது. அந்த வாழ்க்கைய சின்ன சின்ன விஷயங்களுக்காக போட்டு ரொம்ப அழுத்தி அதை நிலக்குலைய வச்சிடாதீங்க. அதனுடைய அழகை கெடுத்துடாதீங்க. அதை அழகா வாழுங்க. பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. ஆமா, அப்படி இல்லைன்னா நன்றாக ரசம் வைப்பது எப்படின்னு படிச்சுக்கோ. நீ வை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ரசத்தை குடும்பமே சாப்பிடட்டும். அல்லேலூயா, காட் பிளஸ் யூ. அருமையான தேவ பிள்ளைகளே, அனுதின வாழ்க்கையில இந்த மாதிரியான சின்ன சின்ன காரியங்களை நினைச்சு தேவன் வைத்திருக்கிற பெரிய தரிசனத்தை இழந்து விடாதிருங்கள். சொல்லுங்க, நான் பெரிய திட்டத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமா, சும்மா அனுதின பிரச்சனை நினைச்சு நான் என்ன பண்ண மாட்டேன். சில சகோதரிகளும் பாருங்களேன், அந்த சில நேரத்துல சில சகோதரிகளுக்கும் அது விளங்காது. இந்த அம்மா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்துன்னு போய் அங்க சொல்லின்னு இருக்கோம். ஏங்க கோலமாவு காலி ஆயிடுச்சு, என்ன பண்ண சொல்ற? இப்போ கோலமாவு காலி ஆயிடுச்சுன்னா அவரு தான் வாங்கின்னு வரணும். அதுக்கு தான் அந்த அம்மா சொல்றது, வரும்போது வாங்கின்னு வந்துருங்க. ஏங்க கிளம்பிட்டீங்களா? இந்த அம்மா அக்கறையில கேக்குதுன்னு நினைச்ச கூடாது. கிளம்பிட்டீங்களான்னா என்ன அர்த்தம்னா, வரும்போது மாவு பாக்கெட்டும் கொசுவத்தியும் வாங்கினு அர்த்தம். அது இந்த ஒரு மாவு பாக்கெட்டை நீ போய் வாங்கிக்க மாட்டியா முனையில? இவரு எங்க இருந்து வர்றாரு? அங்க இருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி வருவாரு அவரு. அங்க இருந்து வர்றவர்கிட்ட சொல்லுது, இது நீ மாவு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு. 3 போனா அங்க கடையில இருக்குது தெரு முனையில. அந்த கேட்டா அடிக்கி வச்சுருக்கிறான், 8 போடுவான். அங்க போய் வாங்கிட்டு வர முடியாது இந்த அம்மாவால. இங்க இருந்து போன் அடிச்சிடும், வாங்கிட்டு வந்துருங்கன்னா பாருங்க. அவன் அந்தாலு மாவு பாக்கெட்டை வாங்கி கொசுவத்திய மறந்துட்டான்னு வைங்க, முடிஞ்சது கதை. அன்னைக்கு நைட்டு அவள் தான். ஏன்னா சரியான நீ ஒரு எதுக்கு லாய்க்கு? நீ கொசுவத்தி வாங்கிட்டு வர்றதுக்கு லாய்க்கா பாரு. 4 சொன்னா 2 மறந்துடுற அப்படின்னு எல்லாத்தையும் அவன் மைண்ட்ல போட்டு, அவன் ஏற்கனவே அங்க முதலாளி ஏதாவது திட்டி இருப்பாரு, இல்லைன்னா வண்டி ஏதாவது பஞ்சர் ஆயிருக்கும், இதெல்லாம் யோசிச்சுன்னு இருப்பானா. கொசுவத்தில கூட குட் நைட் வாங்கணும், ஜம்போ வாங்கிட்டான்னு வச்சுக்கோ, நீ அம்போ வாங்கிடு, இது நான் வேற மாதிரி வாசனையா இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு கதை வரும். ஜம்போ வாங்காதீங்கன்னா. ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதின பிரச்சனைகள்ல உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. தேவன் அழைத்த பெரிய அழைப்பு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப பெரும்பான்மையானவர்கள் இப்படி இந்த தினசரி வாழ்க்கையை பற்றிய கவலைகளினாலே தங்களை பற்றிய தேவனுடைய மேன்மையான திட்டங்களை அவர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். நாம் அப்படி இல்லாதபடி ஜாக்கிரதையா இருப்போம். இரண்டாவது சில ஆட்கள் அவங்களோட பர்பஸே ரொம்ப தப்பானது, தவறான நோக்கம் உள்ள மக்களாய் சில நேரத்தில் இருப்பாங்க. பாருங்க, தவறான நோக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். தவறான நோக்கம் அப்படின்னு சொல்றேன். சில நேரத்துல தவறான நோக்கம்னா ரொம்ப சுயநலவாதிகளாய் வாழ்வது, ரொம்ப செல்ஃபிஷ் பீப்புள். உலகத்துல நான் வாழணும், நான் மட்டும்தான் வாழணும். நான் கேட்கிறேன், இந்த உலகம் நீயா படைச்ச? இந்த உலகத்தை கடவுள் படைச்சாரு. இங்க இருந்து நாம அனுபவிக்கிற ஒரு குண்டு ஊசியில இருந்து கடுகு உள்பட எல்லாம் இங்க இருந்து நாம எடுத்தது. ஆமாவா இல்லையா? எல்லாம் நாம இங்க இருந்து எடுத்துக்கிட்டது. எல்லாமே எல்லா வளங்களும் இங்க இருந்து தான் நாம எடுத்துக்கிட்டோம்.
அப்ப தேவன் கொடுத்த இந்த உலகத்திலிருந்து சகலத்தையும் எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு நான் மட்டும் வாழணும். நான் தானே சம்பாரிச்சேன், நான் தானே இதை உருவாக்குனேன், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே அப்படின்றார். லூக்கால ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் சொல்றான், அவன் நினைக்கிறான், நான் விதைச்சேன், நான் தண்ணி பாய்ச்சினேன், என் வயல் நல்லா விளைஞ்சிருச்சு, இப்ப நான் அதை வச்சு சந்தோஷமா இருப்பேன். இது சுயநலமான மனமுள்ள ஒரு மனிதனுக்கு அடையாளம். நீதான் விதைச்ச, நீதான் தண்ணி பாய்ச்சின, ஆனா விளைஞ்சது தேவனுடைய தயவினால. பிரைஸ் காட். ஆமென். சொல்ல மாட்டீங்களே ஆமென். அதுதான் விளைக்கணும். விதைச்சது நீ, பிரயாசப்பட்டது நீ, ஆனா விளைஞ்சது ஆண்டவருடைய தயவினால. அதனாலதான் உபாகமம் 8:18 ரொம்ப தெளிவா சொல்லுது, இந்த உலகத்துல நீங்க பெற்றிருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தேவன் உனக்கு கொடுத்தார். அப்ப அந்த தேவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என்னுடைய விளைச்சலை நான் என்ன பண்ணணும்னா மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். என் ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும், நான் மட்டுமே சுகமா இருக்க வேண்டும் என்கிறதான சுயநல நோக்கத்தோடு வாழுகிற மக்கள் தரிசனத்தை இழந்தவர்கள். உலகத்தில் இருக்கிற சாதாரணமான நிறைய பேருக்கே தெரியுதுங்க, விசுவாசியா இல்லாம இருக்கானே அவனுக்கு நிறைய பேருக்கு தெரியுது. என்னன்னா அவன் சொல்றான், நாம இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொண்டதை எல்லாம் மீண்டும் உலகத்திற்கு கொடுக்க வேண்டும்ன்றான். அவனுக்கு தெரியுது இந்த விதைப்பும் அறுப்பும் பிரமாணம் அவனுக்கு தெரியுது. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தெரியுது. எங்க போய் படிச்சான்னு தெரியல, பைபிளோட பிரின்சிபல் அழகா கத்து வச்சுக்கிறான். ஆனா நமக்கு சில நேரத்தில் தெரியறது இல்ல. நிறைய நேரத்தில் இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த சுயநலமான மனிதனை போல இருக்கிறோம். அவன் சொல்றான், அவனுடைய வயல் நிலம் நன்றாக விளைந்ததான். அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். என்ன பேசிக்கிறான் தெரியுமா? அவன் பாருங்க, எந்த சர்ச்சை விசுவாசின்னு தெரியல, ஆனா அவன் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறான். என்ன பேசிக்கிறான் தெரியுமா? நல்லா வளைஞ்சிடுச்சு இந்த வாட்டி, என் ஆத்மாவே நான் ஒன்றை செய்கிறேன், களஞ்சியங்களை எல்லாம் இழிச்சிட்டு அடுத்த வருஷம் பெருசா கட்டிட்டு உனக்காக அநேக வருஷங்களுக்கு தானியங்களை நான் என்ன பண்ணிடுவேன், சேர்த்து வைத்து விடுவேன். நீ என்ன பண்ணு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு, என்ஜாய் பண்ணுடா வாழ்க்கைய. நல்ல மனசுக்குள்ள பேசிக்கிறார் அவரு. அவர் மனசுக்குள்ள பேசுறது பரலோகத்துக்கு கேட்டுருச்சு. ஐயே, மனசுக்குள்ள பேசுறதெல்லாம் பரலோகத்துக்கு கேக்குது. அல்லேலூயா. மனசுக்குள்ள பேசுனது பரலோகத்துக்கு கேட்ட உடனே பரலோகத்துல இருந்து தேவன் சொல்றாரு, டேய் மதிகேடனே, நம்ம பாஷையில சொன்ன மடனே, முட்டாப்பையில, இன்னைக்கு நைட்டே நீ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன்னா என்னடா பண்ணுவ? இடத்த மாத்தி விட்டேன்னா என்ன பண்ணிடுவ? நீ இங்க இருக்கிற வரைக்கும் தானே, இடம் மாறிட்டேன்னா டிரான்ஸ்ஃபர்னா புரியுதா உங்களுக்கு? டிரான்ஸ்ஃபர்னா எந்த ஊரு? பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போயிடுறது. டக்கு நீ டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன்னா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் ஊமையா இதை சொல்றாரு. எதுக்காகனா, ரொம்ப சுயநலவாதியா இருக்காத, நான் 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 எனக்கு 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 அப்படின்னே வாழ்ந்துகிட்டு இருக்காத. அந்த மாதிரி வாழக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய தரிசனம் எப்படிப்பட்ட தரிசனமா இருக்கு தெரியுமா? வெறும் சுயத்தை சார்ந்த தரிசனம், சுயநலமான நோக்கம் அது. இப்படிப்பட்ட தப்பான நோக்கத்தோட வாழ்றவங்க சரியான தரிசனத்தை இவர்களால அடையாளம் காணவே முடியாது. முதல்ல அடையாளம் காணவே முடியாது. ஏன்னா தப்பான தரிசனத்தினால அவங்க மனசே நிறைஞ்சிருக்குது. நான் சொல்றேன், சேர்த்து வைக்கிறது தப்பா இல்ல, அதெல்லாம் கிடையாது. அது நான் சேமிப்பை பற்றியெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்காக சேர்க்கிறது எப்படி, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுனா என்ன, இதை தாண்டி தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிறது எப்படி, மற்ற மக்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கிறது எப்படி, இதெல்லாம் பற்றி போன வருஷம் ரொம்ப தெளிவா நம்ம என்ன பண்ணோம், பேசணும். குடும்பத்தை பற்றி பேசும்பொழுது ஆகவே நேரம் கிடைச்சா அதெல்லாம் பாருங்க. அது சேமிப்பு தப்பு சொல்லல. ஆனா வெறும் சுயநலமான நோக்கத்தோட மட்டும் வாழ்ந்து நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், அடுத்தவன் எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, அடுத்தவன் பசியா இருந்தாலும் கவலை இல்லை, பட்னியா இருந்தாலும் கவலை இல்லை, அவனுக்கு துணி இல்லைனாலும் கவலை இல்லை, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் இருப்பேன் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, இது ஒரு தவறான நோக்கத்தோடு வாழுகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நீங்க வாழுவீர்களானால்
நீங்கள் தரிசனத்தை கண்டுகொள்ளவே முடியாது. கண்டுட்டார் தானே அப்புறம் அடையிறதுக்கு. இவங்க தவறான தரிசனத்தோட அல்லது தவறான நோக்கத்தோட வாழக்கூடிய மக்கள். பிரைஸ் காட். இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளணும் பாடம். இன்னும் சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி தவறான நோக்கங்கள் இருக்கிற மக்களை நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், அவனோட எதிர்பார்ப்புலாம் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சின்னத்தனமான எதிர்பார்ப்புகளோட சில ஆட்கள் இருப்பான். லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கான் பிரதர், 1 கோடி அடிச்சிச்சுன்னு வைங்களேன், ஏசப்பாக்கு 10 லட்சம் பா, ஆண்டவருக்கே ஷேர் கொடுக்குறான். பெரிய ஆளுங்க, வேலைக்கு போறது கிடையாது, லாட்டரி சீட்டை நம்பி ஓடுது வண்டி. சில ஆள்லாம் இருக்கிறான் கொஞ்சம் முன்னாடிலாம், இப்போ கொஞ்சம் அந்த மாதிரிலாம் ரேஸ் கோர்ஸுக்கெல்லாம் போவான். சில ஆள் பார்த்துருக்கீங்களா? குதிரையை நம்பி வாழ்றவன் இருக்கான். குதிரை எனக்கு கொடுத்துச்சுன்னா, டே குதிரை கொடுக்கணும்னு போறான் பாருங்க. குதிரையை கொடுத்துச்சுன்னா ஆண்டவர் கொடுத்துருவேங்க. எங்க பாஸ்டர் வேற கஷ்டப்படுறார், சர்ச்சை இல்லாம. ஒரு குத்திட்டேன்னா பாஸ்டருக்கு குதிரையில வர்றதுல எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்காதப்பா, அது குதிரைக்கே கொடு, போ கொள்ளு வாங்கி போடு. குதிரை ரேஸு, லாட்ரி சீட்டு இதெல்லாம் வேணாங்க. அரசியல்வாதி அவன் ஓட்டு போடுறதுக்கு நான் அதையே சொல்லிக்கிறேன், அந்த ஓட்டு போடுற காசெல்லாம் காணிக்கத்து வந்து போடாதன்றேன். அதுல வேற என்ன பண்றான்னா, அதுல கொஞ்சம் பாலிஷ் பண்ணிடுறான், ஆண்டவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவான். 2000 ரூபாய் கொடுத்தா ஆண்டவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அதை மன்னிப்பாராக சுவாக அப்படி இவன் நினைச்சுக்கிறான். அதெல்லாம் வேணாம், அந்த மாதிரி காணிக்கெல்லாம் எடுத்துன்னு வராத. முதல்ல போய் ஒழுங்கா கடவுள் என்ன உனக்குள்ள ஒரு பெரிய தனித்துவமான ஆற்றல் ஏதாவது கொடுத்துருப்பாரு, அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த வேலையை செய். அந்த வேலையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. அதுல கொண்டு வந்து 2 ரூபாய் காணிக்க கொடுக்குறியா, அதை கர்த்தர் அங்கீகரிப்பாரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, 2 ரூபாய்னா கரெக்டா பாஸ்டர் 2 ரூபாய் போட சொல்லிட்டாருன்னு நீங்க அப்படி யோசிக்க. அது இல்ல, உன்னால அதுதான் முடியும்னா அதை சொல்றேன் நான். பிரைஸ் காட். ஆமென். அப்ப லாட்டரி சீட்டு வாங்கிட்டா சில ஆட்கள் அதே அந்த மாதிரியே இருக்கும் மைண்டு. இதுல வந்துருமா, அதுல வந்துருமா, இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணிடலாமா. தப்பான நோக்கம், உன் நோக்கமே தப்பு, அதெல்லாம் விட்டு வெளியே வா. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு. ஒரு அம்மா சொல்லிச்சு, அந்த அம்மா கார்பரேஷன்ல கூட்டுறவங்க, அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா ஜெபம் பண்ணிட்டு போனேன் நான் இன்னைக்கு. எதுக்கு? ஒரே ஒரு முறை ஒரு மூக்குத்தி கட்டிடுச்சு அந்த அம்மாக்கு. அதனால அதுல இருந்து அந்த அம்மா ஜெபம் பண்ணுது, இந்த வாட்டி ஏதாவது கம்பல் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ கர்த்தர் கேட்டா புதையெல்லாம் கொடுத்துருவாரா ஏதாவது. இதெல்லாம் வேணாம், புதையெல்லாம் கொடுக்கும்போது கொடுக்கட்டும். ஆனா நீ அதே மைண்ட்ல இருக்காத, அது ரொம்ப தப்பான மைண்ட். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆட்டோ ஓட்டினாரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, ஆட்டோல ஒரு நாள் எவனாவது கத்தியா விட்டுட்டு போயிட்டானாப்பா, ஆமா அதை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றாரு. வேணான்ற நானு பாவம். இந்த மாதிரி ஏன்னா புத்தி பாருங்களேன், தப்பான நோக்கத்தோடவே போகுது. அந்த மாதிரி தவறான நோக்கங்கள்ல இருந்து நாம வெளியே வந்துடணும். அப்புறம் வாழ்க்கையில எதை அடையணும்னே தெரியாது சில ஆட்களுக்கு. எதையாவது ஒண்ணு அடைஞ்சிடணும், என்ன நோக்கத்துக்காக வாழ்றேனே தெரியாதனால சில ஆட்கள் பாத்தீங்களா 10 விஷயத்துல தலையிட்டுப்பான். நான் இதையும் செய்வேன், அதையும் செய்வேன், அப்படியும் செய்வேன், இப்படியும் செய்வேன், எல்லாத்திலையும் இருப்பான். சில கட்சிக்காரங்க கிட்டலாம் பாத்துறீங்களா, 4 கட்சியில மெம்பரா இருப்பான், ஒரு கட்சியில தலைவரா இருப்பான். பாத்துறீங்களா அந்த மாதிரி ஆட்கள்லாம்? ஏன்னா திடீர்னு இவர் இல்லைன்னா அவரு, அவர் இல்லைன்னா இவரு. எதுக்கு அவனுக்கு அவ்வளவு பேரு? ஆமா, நம்ம கிட்ட எல்லா உறுப்பினர் கார்டும் இருக்குது. திமுக, காங்கிரஸ், அதிமுக, இப்ப பாஜக. அவர்கிட்டயும் வாங்கி வச்சிருக்கான் உறுப்பினர் கார்டு. அண்ணாமலையும் ஏதாவது தேவைப்படுவாரு அப்படின்னு. சரி, இதெல்லாம் தப்பான நோக்கத்தோட வாழக்கூடிய ஆட்கள். சில நேரத்துல நமக்கு இந்த மாதிரி கார்டுலாம் இருந்தா ஏதாவது ஹெல்ப் ஆகும் பிரதர். ஸ்டேஷன்ல எங்கேயாவது போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா விடுவாங்க. அந்த போலீஸ் எல்லாம் கிடையாது, அது பழைய போலீஸ். இப்ப நீ கார்டு காட்டினாதான் எக்ஸ்ட்ரா 2 அடியே உனக்கு. ஆமா, போலீஸ் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க, நல்லா ஆயிட்டாங்க, அவங்களுக்கும் புரிஞ்சிடுச்சு. அப்ப நல்லா கவனிங்க, தவறான நோக்கத்தோட வாழ்றத விட்டுருங்க. தப்பான மைண்ட் செட்ல எல்லாம் நீங்க வாழவே கூடாது.
இந்த மாதிரியான மக்கள் தவறான மனப்பான்மை, எங்க ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியெல்லாம் வாழ்க்கை உங்களை தப்பான நோக்கத்தோடவே கொண்டு போயிடும். ஒரு காலத்துல சர்ச்சுக்கெல்லாம் சில ஆட்கள் எதுக்கு போனாங்க உங்களுக்கு தெரியுமா? சில நேரத்துல சர்ச்சுக்கெல்லாம் ஒரு காலத்துல எங்களுக்கு சர்ச்சுக்கு போனா அரிசி கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு போனா புடவை கொடுப்பாங்க. அந்த காலம்லாம் கிடையாது. யாராவது இல்லாதவங்களுக்கு நம்ம இப்ப கூட செய்யறோம், அது வேற விஷயம். ஆனா அந்த நோக்கத்தோட சர்ச்சுக்கு வரக்கூடாது. விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் காட். ஆமென். ஆமா, அதுக்காகவே சர்ச்சுக்கு போறது, அதுக்காகவே இல்ல இல்ல. உன் ஆண்டவர் பெரியவர். நீ 1000 பேருக்கு அரிசி கொடுக்குற அளவுக்கு உன்னை மாத்திர ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, 1000 புடவை நீ இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவரா இருக்கிறார். அந்த இயேசுவை நாங்க பிரசங்கிக்கிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமா, அப்ப நல்லா கவனிங்க. தவறான நோக்கங்களோட நாம தேவனை அணுகக்கூடாது. அந்த நோக்கத்தில் ஒன்று சுயநலம், 2 நல்லா கவனிங்க, இந்த உலக பிரகாரமான மேன்மைகள், உலக பிரகாரமான புகழ்ச்சி, உலக பிரகாரமான சிற்றின்பங்கள், இதையே மையமா வச்சு வாழ்றது. இவங்க சரியான தரிசனத்தோட வாழவே மாட்டாங்க. ரைட். 3ஆவதாக இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தன்னால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வருமே, அடுத்தவங்க இதனால சங்கடப்படுவாங்களே அப்படின்ற மாதிரியான பிறரை குறித்த கரிசனையே இல்லாம, அக்கறையே இல்லாம, பொறுப்புணர்ச்சியே இல்லாம சில ஆட்கள் வாழ்வாங்க. சிலருக்கு எந்த விதமான பொறுப்புணர்ச்சியுமே இருக்காது. என்னடா இது வீட்டுக்கு தேவையாச்ச, இது இதெல்லாம் இப்படி பண்ணணுமே, என்ன அதெல்லாம் எதையுமே யோசிக்க மாட்டாங்க. சில வீடுகள், அதனால தான் பெற்றோர்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், கல்யாணம் பண்ணணும்னு சில அப்பா அம்மா எல்லாம் சொல்லும் போது, உன் பையன் இப்ப என்ன சாதிச்சுட்டான்னு இப்ப நீ அவனுக்கு கல்யாணம் பண்றேன்னு கேட்கறது உண்டு நான். ஏன்னா இவனுக்கு கல்யாணம் பண்ணா குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைன்னே இவனுக்கு தெரியாது. இவனுக்கு அதுக்கான சம்பாத்தியமே இவங்கிட்ட இல்லை. இவனுக்கு எது கல்யாணம்? விளங்குதா உங்களுக்கு? பெற்றோர்கள் உன் பிள்ளைக்கு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணணும்னா அவன் சம்பாதிக்கணும்ல. எதுக்கு சம்பாதிக்கணும் அவன்? உங்களுக்கு நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது. கல்யாணம் ஆச்சுன்னா எவ்வளவு பொறுப்புகள் வந்துடும், எவ்வளவு செலவுகள் வந்துடும். அதை அவன் சொந்த காலில் நின்று சம்பாதிக்கணும். அவன் குடும்பத்தை அவன் ரன் பண்ணணும். அதுக்கு தான் கல்யாணம். சரி, அதுக்கு அடுத்தது கல்யாணம்னா நாளைக்கு பிள்ளைகள் வருவாங்க, அவங்களுக்கான தேவைகளை பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு அனுசரிச்சு நடக்கிறதுக்கு முடியாத ஒருத்தருக்கு எதுக்கு கல்யாணம்? ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாத சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்க என்ன தரிசனத்தோட வாழ்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, இந்த மாதிரியான ஆட்கள் எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவன் சந்தோஷமா இருப்பாங்கங்க, அவனை சுத்தி இருக்கிறவங்க வேதனையில் இருப்பாங்க. ஏன்னா இவனுக்கு எந்த பொறுப்புணர்ச்சியுமே கிடையாது. Praise God. Hallelujah. எந்த பொறுப்புணர்ச்சியும் கிடையாது. சில நேரங்கள்ல எனக்கு மக்களை யோசிக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன் வருத்தமா இருக்குன்னா, எப்படி அவங்களால சில காரியங்கள்லாம் யோசித்து சிந்தித்து செயல்படாம இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு குழந்தை பெற்றிருக்கிறோம், இந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும். ஸ்கூல்ல சேர்க்கணும்னா நான் சேர்க்கிற ஸ்கூலை பொறுத்து, நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்கலாம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கலாம், இல்லைன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் சேர்க்கலாம். நீ எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறியோ அந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னா, கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்க்கணும் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தேவைன்னு வைங்களேன். அப்புறம் மெட்ரிகுலேஷன்ல ஒரு 20-30,000 தேவை. சிபிஎஸ்இனா ஒரு 50,000 1 லட்சம் தேவை. இவ்வளவு தேவை இருக்க, இதை அவன் அறியணும்ல. இந்த தேவையை அறிஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு ஃபீஸ் தேவைன்னு என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்து வைக்க முடியும். நம்ம என்ன எப்படி சொல்றது, எங்கேயாவது இல்லீகல் பிசினஸா பண்றோம் கத்தையா வர்றதுக்கு கிடையாது. நம்ம உழைக்கிறோம், அனுதினமும் என்னவோ அதுதான், அந்த படிதான் வரும் நமக்கு. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நாம என்ன பண்ணணும்னா எடுத்து வச்சா தானே நம்மளால முடியும். வர்றதெல்லாம் மொத்தமா சுவாக பண்ணிட்டு அப்புறம் இல்லைன்னா எப்படி வரும்? சில ஆட்கள் பாருங்க,
சில சில குடும்பங்கள்ல நான் பாக்குறேன், வர்ற போய் சுடிதார் எடுத்துன்னு வரா. சில பொம்பளைங்கள்லாம் வர்ற போய் நைட்டி வாங்குறா. நைட்டி அப்பவும் கூட நீ அதே பழைய நைட்டி தான் போட்டுட்டு இருக்கிற நீ. இந்த நைட்டியை போட்ட பிறகுதான் நான் பெண்ணாகவே உணர்றேன்னு நீ பொய் சொல்லிக்கின்னு நீ அந்த நைட்டியும் போடுறது கிடையாது. அது எங்கேயோ பீரோல இருக்குது. எப்ப பாரு நைட்டி எடுக்கிறது, புடவை எடுக்கிறது, செருப்பு எடுக்கிறது, பேக் வாங்குறது, இதையே செஞ்சுட்டு கடைசியில ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லைன்னு போய் கடன் வாங்குறது. என்னையா இது? எந்த மாதிரி வாழ்க்கை இது? எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஆட்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் சொல்றேன், நீங்க விசுவாசின்னா வாழ்க்கையில அடுத்த வருஷம் வருது, மே மாசம் வருது, ஏப்ரல் வருது அப்படின்னா இன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எடுத்து வச்சாதாங்க முடியும். பிரைஸ் காட். ஆமென். நான் விசுவாசத்துல இருந்தேன் பாஸ்டர், கர்த்தர் சம்பளத்தை உயர்த்துவார்னு. இவன் விசுவாசம் வேற லெவல்ல இருக்குது. எப்பா விசுவாசம் எல்லாம் நல்லது, சம்பளம் உயர்வு வரும்போது வரட்டும், அது வந்தா போனஸா இருக்கட்டும், அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து எடுத்து. ஆனா இல்லாத பட்சத்துல இப்பத்துல இருந்தே கொஞ்சம் திட்டமிட்டு செய்ப்பா. ஏன் இதை சொல்றேன்னா, இவன் அக்கறையே இல்லாதவனாக, பொறுப்பே இல்லாதவனாக இவன் இருக்கிறதுனால இவனை சுற்றி இருக்கிற, கவனிங்க, ஆண்னு சொல்றதுனால நீங்க ஆணுன்னு மட்டும் நினைக்க கூடாது. சில பெண்களும் பொறுப்பே இல்லாதவர்களாக இருப்பாங்க. அப்படி பொறுப்பே இல்லாத ஆட்கள் மூலமாக சுற்றி இருக்கிற அவங்களோட குடும்பம், அவங்களுடைய சமூகம் முழுவதுமாக பாதிக்கப்படும். அடுத்தவன் எல்லாம் வேதனைப்படுவான், இவன் அதை பற்றி கவலையே இல்லாம இருப்பான். இந்த மாதிரி சில ஆட்களை நீங்க பார்க்க முடியும். ஆகான் மாதிரி அவன் பாருங்க, ஒரு பெரிய தரிசனத்தோட போயிட்டு இருக்கிறாங்க. பெரிய தரிசனத்தோட போறவங்க நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு என்ட்ராகிறாங்க, எரிகோக்குள்ள என்ட்ராகிறாங்க. ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு, இதுல எதையுமே தொடக்கூடாதுன்னு. ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா? இவனுக்கு நாம போய் எதையாவது எடுத்துக்கலாம். ரொம்ப அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அலைச்சல் பேர் வழியா தான் இருப்பான். காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளணும் இல்லையா? எங்கேயாவது கிடைச்சதெல்லாம் லபக்குன்னு எடுத்து வச்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுக்கிறது. இதை எடுத்தா என்ன ஆகும்? இதனுடைய விளைவுகள் நம்மளை பாதிக்குமே, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை பாதிக்குமே, அவங்க நன்மையை சுதந்திரிக்க முடியாது எல்லாம் யோசிக்கிறது இல்ல, எடுத்து வச்சுக்கிறது. ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்ல. அடுத்தவெல்லாம் பாதிக்கப்படுறான், சுற்றி தோல்வி பாளையத்துல, சுற்றி அழுக, இருக்கிற ஜனங்களுடைய மனமெல்லாம் கரைந்து போகிறது. ஆனா இவன் உள்ள பதுங்கி உள்ள இருக்கான். என்னாச்சு? நம்ம யாருக்காவது இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா, பாவி உன்னாலதான்டா இந்த கதி ஆச்சுன்னு சொல்லியிருப்போம். நல்ல வேளை ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லல. அப்புறம் அதை யோசுவா கிட்ட சொல்றாரு. யோசுவா கூப்பிட்டு விசாரிச்சா இவர் தான், ஐயா தான் எல்லாத்துக்கும் காரணம். ரொம்ப பொறுப்புணர்ச்சியே இல்லாம மற்றவங்களுக்கெல்லாம் இது இடையூறா இருக்குமே, நான் இப்படி வாழ்றதுனால என்னால என் குடும்பம் கஷ்டப்படுமே, என்னால என் அப்பா அம்மா வேதனைப்படுவாங்களே, என்னால என் பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்களே, எந்த ஒரு கடமை உணர்ச்சியுமே இல்லைங்க. இதுல சிலர்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, வேலைக்கே போகாம வந்து 3 வேளை சாப்பிடுவாங்க வீட்டுல. அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க பாக்குறீங்க. எப்படிலாம் முடியுதியா இது? நம்ம தான் இந்த வீட்டுக்கான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஆளு, பிரெட் வின்னர் நான் தான். நான் காசு கொடுக்கல, இந்த வீட்டுல சாப்பாடு ஆயிருக்கு, எப்படி ஆச்சுன்னு கூட கேட்க மாட்டான். அதுல முட்டை வைக்கலையான்னு கேக்குறான். இவனுக்கு முட்டை வைக்கணுமா இல்லையா? இப்போ நம்ம கொடுத்தாதானே இந்த குடும்பத்துக்கு, நம்மளே கொடுக்கலையே, எப்படிடா ஆகும்னு யோசிக்க மாட்டாம. தரிசனம் இல்லாத மக்கள். ட்ரெயின்ல கண்கள் இழந்தவங்க, கால்கள் ஊனமானவங்க, வயோதிபர்கள்லாம் எதையோ ஒன்ன போய் ஒரு அந்த கவர் எல்லாம் விற்கிறான், பெண்ணு விற்கிறான், எதையோ ஒன்று அவனுக்கு ஒரு 50-100 ரூபாய்க்காக எதையோ ஒரு தொழிலை செய்யறான். நம்ம ஆளு நல்லா இருந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு, ஆமா பிரிட்ஜ் கட்டுறாங்களாமே குறுக்குப்பேட்டையில, பா
அது எங்க போய் இறங்குது? அம்பேத்கர் நகர் இல்லையா? கிடையாது, உன் தலையில இறங்குது. அந்த பிரிட்ஜ் உன் தலையில இறங்கினா கூட நல்லா இருக்கும். அன்னைக்காவது உனக்கு அறிவு வருதான்னு பார்க்கலான்னு. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, சிலர் யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கொஞ்சம் அப்படி ஜாலியா பேசுவேன் எப்பவுமே. உங்களோடலாம் இருக்கும்போது தான் எனக்கு அந்த மாதிரி ஜாலி மூட்லாம் வரும். நண்பர்களோட இருக்கும்போது தானே ஜாலியா இருக்க முடியும். நான் உரிமையா பேசுறேன், ரைட்? அப்ப சில நேரத்தில் சில மக்கள் இப்படிப்பட்ட கடமை உணர்வு இல்லாம, எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் இல்லாம, தன்னால அடுத்தவன் இடர்பாடுகள் அடைவானேன்ற சிந்தனையே இல்லாம வாழக்கூடிய மக்கள், தரிசனமற்றவர்கள். இவங்களுக்கு தரிசனமே கிடையாதுங்க. இவன் போய் காணான நோக்கணும்ன்றதா இவனுடைய ஏன். அது இருந்திருந்தா இதை செஞ்சிருக்க மாட்டான். அந்த தரிசனத்தை இவன் உள்வாங்கி இருந்தானா இது பெரிய இழப்பாகி இருக்குமே, என்னோட லைஃப இது கெடுக்குமே, எனக்கு தோல்வியை கொடுக்குமே, என் வாழ்க்கையில இதெல்லாம் பிரச்சனை உண்டாக்குமே நினைச்சானா செஞ்சிருக்க மாட்டாங்க இவன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட சில காரியங்களை பேசுறார். எவ்வளவு திட்டமும் தெளிவுமான வெளிப்பாடுகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்க கேட்ட மாதிரி பிரசங்கத்தை உலகத்துல சில நேரத்துல பல பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. எவ்வளவு நன்மையான ஈவுகளால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், எவ்வளவு ஞானத்தின் வார்த்தைகளை கொடுக்கிறார். அவ்வளத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் நீங்க வழி விலகி உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இடர்பாடுகளை உண்டாக்கக்கூடிய வாழ்க்கையே நீங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்கன்னா என்னங்க பண்றது? சொல்லுங்க, நான் பொறுப்புணர்ச்சியோட நடந்து கொள்வேன். சொல்ல மாட்டீங்களே ஆண்கள்லாம், நான் பொறுப்புணர்ச்சியோட நடந்து கொள்வேன். இதுவரைக்கும் நீங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் கூட கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நடக்கலாம். ஆமே, என்னால அடுத்தவர்கள் பாதிப்படையாத வண்ணம் வாழ்வேன், அவ்வளவுதான். என்னால யாருக்கும் அடுத்தவங்கன்னா என்னது நான் சொல்றது, உங்க குடும்பத்துல முதல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்க உன்னால கஷ்டப்படக்கூடாது. பிரைஸ் காட். ஆமே. ஆமா, உன் ஃபேமிலி உன் நிமித்தம் சந்தோஷப்படணும், ஃபேமிலி உன் நிமித்தம் மகிழணும், அதான் முதல்ல. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு அப்புறம் வெளியில அடுத்த சர்க்கிள், அப்புறம் இங்க சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா அப்புறம் வெளியில இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியை தான் நீங்க கொடுப்பீங்க. பிரைஸ் காட். ஆமென். ரைட். நான்காவதாக, சிலருக்கு ரொம்ப சோம்பேறித்தனம், ரொம்ப அப்படியே ஒரு நிர்விசாரமா இருப்பாங்க லைஃப்ல. அவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்தது போல சில நேரத்தில் வாழ்வாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆட்களை? எங்கேயாவது அப்படி வெட்டி கதெல்லாம் பேசிக்கிட்டு வீட்டில் சாப்பிட்டு இப்படி நேரம் போடலாம், அப்படியே போய் தின்ன பக்கமா உட்காந்து என்ன எங்க போற பா உட்காரு கூப்பிட்டு உட்கார வச்சு திண்ணையில உட்காந்து கதெல்லாம் பேசுற ஆட்கள் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சோம்பேறித்தனமான ஆட்கள், ரொம்ப நிர்விசாரம் வாழ்க்கையில. இந்த மாதிரி சோம்பேறிகள், ஏன்பா என்னப்பா ஏன் படிக்கல? எங்க அப்பா எங்க என்ன படிக்க வச்சாரு. ஏன் வேலைக்கு போல? இல்ல, வேலைக்கு போகும்போது எனக்கு முன்னாடி 2 பேர் இன்டர்வியூக்கு போயிட்டானுங்க, அவனுங்க எடுத்துன்னு போயிட்டாங்க அந்த வேலையை. சரி, வேலை மேலையாவது கிடைச்ச வேலையாவது முன்னுக்கு வந்தியா? இல்ல இல்ல, அங்க என்ன போட்டு குத்துட்டானுங்க, வேலையில இருந்து தூக்கிட்டானுங்க. இவன் வாழ்க்கையில ஏண்டா நீ தோத்து போன, ஏண்டா நீ ஃபெயில் ஆனா, இவன் சொல்லுவான் பாருங்க கதை. பிறந்ததுல இருந்து 1 2 3 4 5 என்னை சுற்றி யாருமே சரியில்லைங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், இல்லைன்னா நீ அம்பானி ஆயிட்டு இருப்ப. இவனோட பிரச்சனை என்னன்னா, அவன் ஒரு சோம்பேறின்னு அவனுக்கு தெரியாது, அவன் ஒரு நிர்விசாரி. எதையுமே ஒரு தீவிரமாய் உத்வேகத்தோடு செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அவனுக்கு இல்லைன்னா அவனுக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு. யோவான் சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல பெதஸ்தா குளம்னு ஒரு குளம். அந்த குளத்துல 38 வருஷமா ஒருத்தர் பட்டு நேருகிறாரு. 5 மண்டபங்கள் இருக்குது. ஐயாவுக்கு அந்த 5 மண்டபங்களும் அத்துப்படி. அந்த மண்டபத்துக்கு யார் லீடரு, இந்த மண்டபத்துக்கு யாருன்னா, உங்க மண்டபத்துக்கு என்ன எடுத்துன்னு வந்தாங்க? புளியாவரியா? கொஞ்சம் குத்துவிடு. அங்க விரிஞ்சிப்பா, அதை அனுப்பிடாங்க.
இங்க என்ன வந்தது? இங்க தக்காளி சோறு நான் அனுப்பி வைக்கிறேன், பையனை அனுப்புறேன் பாரு, கொடுத்து விடு. பெரிய ஆள் ஆயிட்டாரு, கேங் லீடர் ஆயிட்டாரு, மண்டபத்துல படுத்துக்கிட்டேன். ஆனா கால் நடக்கவே முடியல, படுத்த இடத்துலயே இருக்கிறாரு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவனை பார்த்துட்டாரு. பாருங்க, இந்த சீனை நீங்க சினிமாவில் எடுத்தான்னு வைங்களேன், ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். எப்படி எடுப்பான்னா, பைபிளில் படிக்கும்போது சில நேரத்தில் இந்த சீனை நீங்க கற்பனை பண்ணீங்கன்னு வைங்களேன். இயேசு அவன் கிட்ட வந்தார்னா அப்படியே இயேசு வந்து டிங் 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 அப்படி வந்து இவர் எல்லாம் இயேசு நிற்கிறாரு. அவன் அப்படியே பார்க்குறான். மகனே, ஏன் நீ சுகமடையில? அப்படியே ஒரு வயலின்ல ஒரு சுகமான மியூசிக் அப்படியே போட்டு, ஏனென்றால் என்னை தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை. அங்கே தண்ணி கலங்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு சீனா கொடுத்து, எனக்கு முன்பாக யாராவது ஒருவர் இடங்கி விடுகிறார். எவ்வளவு சோக சீனு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஏய், அதை கட் பண்ணு, இது அந்த மாதிரி சீன் இல்ல. ஏய், எழுந்துரு, நீ ரொம்ப இந்த மாதிரி படம்லாம் ஓட்ட எழுந்துரு, அந்த மாதிரி கதை அது. அவர் அப்படியே மாத்துறாருங்க அந்த படத்தையே. அந்த இந்த சீன்லாம் இல்லை, இது வேற மாதிரி சீன். இவன் ரொம்ப நாளா இங்க உட்காந்து இருக்கிறான். இவன் நினைச்சிருந்தா எப்ப வேணா இறங்கி இருக்கலாம். இவன் இங்க உட்காந்துன்னு எல்லாரையும் குறை சொல்லின்னு என்ன தூக்கின்னு போய் விடல. எனக்கு அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, அப்பா சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, சித்தப்பா சரியில்லை, படிக்கல, எனக்கு அது தெரியாது. இது இந்த கதையே காட்டாத. நீ ஒரு சோம்பேறின்றத முதல்ல ரியலைஸ் பண்ணி, இனி நான் சோம்பலாக இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவுக்கு வரணும். பிரைஸ் காட், ஆமென். இல்லன்னா இயேசு கிறிஸ்து இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணிருப்பாரு? அப்படியா ராஜா, உன்னை தூக்கின்னு போய் விடுறதுக்கு ஆள் இல்லையா? வெயிட் பண்ணு, அடுத்த வாட்டி கோவம் கலங்கட்டும், நான் வந்து உன்னை தூக்கிட்டு போறேன்டா, நான் இருக்கேன்டா உனக்கு. அவர் அணைச்சிக்கின்னு இருப்பாரு. அவரு சொல்லல, இங்க பாரு, நீ ரொம்ப நாள் படுத்துனுட்ட, ஏஞ்சிரு போதும், நீ உன் கதையை என்கிட்ட என்ன பண்ணாத, சொல்லாதன்னு சொல்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் கதையை அவர்கிட்ட சொல்லாத, அவர்கிட்ட. இதே மாதிரி என்ன, இந்த ரீல் இவன் ரொம்ப பேர்கிட்ட சுத்திட்டான். இவன் ஏன்டா நீ நல்லா இல்லைன்னா, இதனால தாங்க நான் நல்லா இல்ல அப்படின்னு இதை ரொம்ப பேர்கிட்ட சொன்னான். அதே ரீல்ல இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்னான் பாருங்க, அவருக்கு தெரிஞ்சிச்சு, டேய் உன் கதையை என்கிட்ட சொல்லாத, நீ எழுந்துரு. எழுந்துட்டான். அவன் புரிஞ்சிடுச்சு அவனுக்கு, இவர்கிட்ட நம்ம கதை வேலைக்காகாதுன்னு. அப்ப சில நேரத்துல நிர்விசாரத்தோடும் கவனிங்க. நான் அந்த 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 காட்சியை உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சும்மா இத சொல்லல. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து அவன் மேல ஒரு மனதுருக்கமோ ஒரு அக்கறையோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதையும் தாண்டி இல்ல. இவன் இவ்வளவு நாளா இங்க இருந்துகிட்டு சொல்ற சாக்கு இருக்குல்ல, அது ரொம்ப தப்பான சாக்கு. என்ன தூக்கிட்டு போறதுக்கு யாரும் இல்ல, குளம் கலங்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இறங்கிறான் அப்படின்னா, இவன் நன்மைக்கு, இவன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இவன் மைண்ட்ல இருக்கிற எண்ணம் என்னன்னா, அடுத்தவனாலதான் நான் நல்லா இல்லைன்றான். சரியா? எனக்கு ஹெல்ப் பண்ணல, இன்னொருத்தன் இறங்கிடுறான், சோ நான் இறங்க முடியல. வாழ்க்கையில இவன் கவனம் ஃபுல்லா அடுத்தவன் மேலதான் இருக்குது. யாரு இவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்கன்றதை தான் இவன் பார்த்துன்னுக்கிறானே தவிர, என்னால என்ன முடியும்ன்றதை இவன் உள்ள பார்க்கவே இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அந்த வசனத்தை வேணா வாசிக்கிறீங்களா? 7வது வசனம். 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. நான் போகிறதற்குள்ளே, நல்லா கவனிங்க, குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தனும் கிடையாதுன்னா எப்படி விடுவான்? நீதான் மடத்தை ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிறியா? அந்த இடத்த விட்டுட்டு வந்தா எவனாவது எடுத்துப்பான்னு நீ அந்த இடத்த காலி பண்றதுக்கே உனக்கு என்ன இல்லை. புரியுதா? இவர் போட்டிருக்கிறது ஃபேனுக்கு கீழே சீட்டு போட்டாரு. புரியறதுக்காக சொல்ல, ஜன்னலோர சீட்டுன்னு வச்சுங்களேன். இவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் எழுந்து வந்துட்டா ஜன்னலோர சீட்டை எவனா புடிச்சுப்பானுன்ற ஒரு பாதுகாப்பற்ற தன்மை இருக்குது. ஜன்னல் சீட், ஜன்னல் சீட்டை விட்டு தொலைடா, வாழ்க்கையில சுகமாயிடுவ. மண்டபமே உனக்கு தேவையில்லை, நீ எதுக்கு மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கிற? புரியுதா உங்களுக்கு? சில ஆட்கள் அந்த மாதிரிதான், மண்டபம் பெருசு,
சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு வாங்க பாருங்க. இதுவே நமக்கு பெருசு, இந்த வாழ்க்கையே பெருசு. அங்கே தங்கி இருக்கிறான். இவனை மண்டபத்துல இருந்து கிளப்பணும்னு நினைக்கிறாரு. இவன் ஜன்னல் சீட்டை விடுறதுக்கு மனசு இல்லாம இருக்கிறான். நான் நினைக்கிறேன் லாஸ்ட் மண்டபத்தில் இருந்திருப்பான் பொழுது, குளத்துக்கு அவனுக்கும் அங்க இருந்திருப்பான் பொழுது. ஏன்னா இவரை ஒவ்வொரு முறையும் தூக்கி சரி சரி இறங்கிட்டானுங்களா, விடு விடு வா நம்ம எடுத்து போயிடலாம். ஏன்னா இவர் குளம் கலங்குது நம்ம தான் கூப்பிடாரு, ராமு சோமு சுப்பு வாடா எல்லாம் வாங்கடா தூக்குங்கடா, அண்ணன தூக்குங்கடா, தூக்குங்கடா வாடா போலாம். ஆனா 8 பேர் இறங்கியிருப்பாங்க இவரு போறதுக்குள்ள. சரி சரி விடு, மறுபடியும் பழைய எடுத்துக்க எத்தனை வந்து வச்சுறேன். மண்டபத்தை கூட மாத்திக்க மாட்டாரு இவர், அங்கேதான் இருப்பாரு. இவரை தேடி எல்லாம் வரணும். வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட முன்னாடியே போக மாட்டார். அவ்வளவு பாதுகாப்பற்ற தன்மை வாழ்க்கையில. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவ்வளவு மனசு இல்லை. அது போயிடுச்சுன்னா எதுவுமே போகாது. ஏன்னா நீ எதையுமே எடுத்துன்னு வரல இங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்படி சோம்பேறித்தனத்தோடும் நிர்விசாரத்தோடும் பிறரை குறை சொல்லிக்கிட்டு பிறர் மேல பழி போட்டுக்கிட்டு வாழ்க்கையில நன்மையை காணாத ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களால தரிசனத்தோட வாழ முடியாது. இவனுக்கு தரிசனம் இருந்தா என்னைக்கோ போயிருப்பான். இவனுக்கு சுகமாகணும், என் கால் நல்லாகணும், எனக்கு பாருங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும், நானும் ஒரு குடும்பமாகணும், நானும் ஒரு நல்ல மனுஷனா சமுதாயத்துல மதிக்கப்படணும், அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிருந்தானா என்னைக்கோ இறங்கி ஓடி இருப்பான் இவன். இவன் நான் யோசிக்கிறேன், இவன் ஒரு வருஷம் வெயிலையோ மழையிலையோ காஞ்சிருந்தானா கூட நான் இங்கே இருக்கிறேன்டா படிக்கட்டு ஓரத்திலேயே, குளம் எப்ப கலங்குதுன்னு பாக்குறேன், கலங்குனா டொப்புன்னு விழுந்துடுறேன்டா அப்படின்னு அங்க படுத்துன்னு வந்திருப்பான். வெயில் மழைலாம் அவர் மேல படக்கூடாது. சீட்டு ஜன்னல் சீட்டு தான். அதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா? அந்த மாதிரிலாம் வேணாம். புளியாவரை எத்துனுவா. புளியாவரைக்கு என்னடா சைடிஷு அதை கேளு. அதுல கவனமா இருக்கிறான் அவன். புளியாவரை அவன் சாப்பிட்டதை சொன்னேன். ரைட்டு. அடுத்தது பிரைஸ் காட். அடுத்தது என்னது? 5வது காரியம், நாட்களை பற்றிய சரியான புரிதல் இல்லாத மக்கள். நாட்கள் பாருங்களேன், சில ஆள் கேளுங்களேன், ஏதாவது என்னப்பா வேலைக்கெல்லாம் போலியா? வயசாயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் எங்கப்பா வேலைக்கு போறது? நான் வயசு 40. 40 வயசு ஒரு வயசாயா? 50 வயசு 50 வயசு ஒரு வயசாயா? 60 வயசு ஒரு வயசாயா? நான் தாங்க வயசு. சாகுற வரைக்கும் உனக்கு வயசே கிடையாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வயசாகும் போது பலன்லாம் குறைஞ்சிடல பிரதர். எஸ், உண்மை உண்மை, பலன்லாம் குறையும். அந்த பலனுக்கு ஏற்றபடி வேலை செய்யும். ரெண்டு நபர்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். ஒரு ஆளு 2 சாமுவேல்ல இருக்கிறாரு. நீங்க அதெல்லாம் படிக்க வேண்டாம், டைம் இல்லை. அவர் பேரு பர்சில்லாய்னு பேரு. இந்த பர்சில்லாய தாவீது என்ன பண்றாருன்னா, பாருங்க, இந்த தாவீதுக்கு இந்த பர்சில்லாய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். இவர் அப்சலோமுக்கு அந்த யுத்த நேரத்தில், அப்சலோமோட இந்த யுத்த நேரத்தில் இவர் கொஞ்சம் தப்பி ஓடி வெளியில இருக்கும்போது இந்த பர்சில்லாய் கொஞ்சம் என்ன பண்றாருன்னா, அவருக்கு கொஞ்சம் தானியம் அது இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு. அதனால இந்த யுத்தத்துல அப்சலோம் மறைவுக்கு பிறகு தாவீது எருசலேம் நகரத்துக்கு வர்றாரு. அப்படி வரும்போது இந்த பர்சில்லாயை கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாருன்னா, நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தப்பா, நீ என் கூட வா, நான் உன்னை பாத்துக்கிறேன், எருசலேமுக்கு வா, அரண்மனை வாழ்க்கை உனக்கா காத்துக்கிட்டு இருக்கு, நான் உன்னை வச்சு பாத்துக்கிறேன்னா. இவர் சொல்றாரு, எனக்கு எதுக்குங்க அதெல்லாம், எனக்கு என்ன வயசாயிடுச்சு? 80 வயசாயிடுச்சு, எனக்கு எதுக்குங்க அதெல்லாம், இனிமே எனக்கு என்னங்க சாப்பாடு ருசி தெரிய போதா நான். அவர் அப்படி சொல்றாரு. இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாரு, என்னாகமத்துல, யாத்திராகமத்துல, என்னாகமத்துல, யோசுவால, உபாகமத்துல, 4 புத்தகத்துல இருந்தால் வராரு. அவர் பேரு காலேப். அவரு சொல்றாரு, யோசுவா கிட்ட போய், ஐயா உங்களுக்கு தெரியும் தானே, மோசே இருக்கும்போது என்ன சொன்னார் தெரியும் தானே? ஆமா, என்ன சொன்னாரு? இங்க பாருங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த மலை நாட்டை தாங்க. என்ன தாங்க?
இந்த மல்லாண்டை தாங்க, நீங்க தர தேவையில்லை, நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க, நாங்க போய் என்ன பண்றோம், யுத்தம் பண்ணி பிடிச்சுக்கிறோம். எனக்கு இப்ப வயசு 80, மோசே என்ன அனுப்பும் போது வயசு 40. அன்னைக்கு இருந்த அதே பலன் எனக்கு இப்ப இருக்கு. நீங்க சொல்லுங்க, நான் போய் பிடிக்கிறேன், நான் போய் யுத்தம் பண்றேன். 80 வயசுல அந்தாள் சொல்றாரு, 80 வயசுல அந்தாள் சொல்றாரு, நான் போய் சண்டை போட்டு அந்த இடத்த பிடிச்சிடறாரு. 80 இயர்ஸ்ல இந்த சொல்றாரு, எனக்கு என்ன இருக்குது 80 வயசுல, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது 80 வயசுல. விஷன் இல்லாத மனுஷன், தரிசனம் இல்லாதவன், வாழ்க்கையில ஒரு அரண்மனை வாழ்க்கை அழைக்கும் பொழுது, ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அதை அழைக்கும் பொழுது அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போறான். இன்னொரு சொல்றான், நான் போய் அதை சுதந்திரிப்பேன்றான். நான் கேட்கிறேன், நீங்க என்ன மாதிரி கேட்டகிறீங்க? வயசாயிடுச்சுன்னு ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு அப்படியே இருக்கிற இடத்துல இருக்க போறீங்களா? வயசு ஒரு மேட்டர்ல, நான் போறேன் யுத்தத்துக்குன்னு கிளம்பி போய் ஜெயிக்கிற ஆளா நீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதனால வயசெல்லாம் ஒன்றும் பெருசெல்லாம் யோசிச்சு நம்பருங்க, அது நீங்க தான். ஹல்லேலூயா. ஆமா, அந்த நம்பர் பாட்டுன்னு ஏறினே இருக்கும், அது பாட்டு யார்ட்டோம்னா இப்போ நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே. அல்லேலூயா. நம்பர்கள் ஏறட்டும் இறங்கட்டும், அது பலன்லாம் அது அதுக்கு அந்த பல இருக்கிற பலத்தோட போன்னு தான் சொல்றாரு. என்ன இருக்குதோ அதோட போ, நான் உன் கூட இருக்கிறேன். அப்புறம் என்ன வயசாயிடுச்சு, வயசெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு நாட்களை பற்றிய அறிவு இல்லாத மக்கள். கவனிங்க, எக்ஸாம்பிள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றி ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னும் ஒரு 2 காரியம் இருக்கு, அதை அடுத்த வாரம் நான் தொடர்றேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு அவரை கைது செய்ய போறாங்கன்னு, அந்த வாரத்தில் அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு அவருக்கு தெரியுது. அவர் சொல்றாரு, அந்த வசனம் மட்டும் படிக்கிறீங்களா? லூக்கா 13ஆம் அதிகாரம் 32, 33 படிங்க பார்க்கலாம். லூக்கா 13, 32, 33. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். எப்ப நிறைவடைவன் அப்படின்னா அவர் சொல்றாரு, 3வது நாள் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா, அந்த 3வது நாளுக்கு அப்புறம் அவர் மரணத்துக்கான தருணம் வந்துடுச்சுன்னு அவருக்கு தெரியுது. அப்படின்னா சொல்றாரு, நான் மரிக்கும் மட்டும் இங்க எனக்கு வேலை இருக்குதுன்றாரு. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரிக்கும் மட்டும் வேலை இருக்குது, ஆமென் சொல்லுங்க. அப்ப மரணம் நம்மள நெருங்குற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுன்னு இருக்கணுங்க நம்ம. இப்ப இந்த வெளிநாட்டுல எல்லாம் ஒரு கலாச்சாரம் வேகமா பரவிட்டு வருது. அது என்ன தெரியுமா? சீக்கிரத்துல ரிட்டையர்மெண்ட். அவர் என்ன பண்றாருன்னா, 20, 21 வயசுல வேலைக்கு சேர்ந்து 40 வயசுல ரிட்டையர்மெண்ட். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் என்ன பண்ண மாட்டார்னா, எங்க இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து எங்கேயாவது ஒரு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு வருமானம் வந்து சில சும்மாவே இருக்கிறான். ஆனா சிலர் இருக்கிறாங்க பாருங்க, அந்த 40 வயசுக்கு மேல நெக்ஸ்ட் லெவல் போறான், வேற லெவல்ல பண்றான். சிலர்லாம் வாழ்றான் பாருங்க வாழ்க்கைய. அதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையை தொடங்குறான். ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றான், ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை திட்டமிடுறான், செயலாற்றுறான். அந்த வேலையில இருந்தா அதை செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்றான், ரொம்ப சிறப்பா பண்றான். அந்த மாதிரி ஆட்கள் தான் தரிசனம் உள்ள மக்கள். பிரைஸ் காட், ஆமென். சில ஆட்களுக்கு 40 வயசு ஆகும், 50 வயசு, 30 வயசுல இருந்தே ரிட்டையர்மெண்ட் தான். சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டங்க நான் சின்ன வயசுல இருந்து, பா சரி உட்காந்து சாப்பிடு, என்ன பண்றது. நாட்களை பற்றிய அறிவுள்ளவர்களா இருங்கள். நமக்கு இருக்கிற அந்த வாழ்நாள் முழுவதும் எதையாவது செய்து கொண்டிருக்க ஆண்டவரிடத்துல கிருபை கேளுங்க. பிரைஸ் காட், ஆமென். நாளையும் நாளை மறுநாளும் அப்படின்னா, எனக்கு சாகிறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குதுன்னா அந்த 2 நாள்ல கூட நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் செய்வாரு. சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வேலை. பிரைஸ் காட், ஆமென். அப்ப வயசாயிடுச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னு எந்த தரிசனமும் இல்லாம ஓடிட்டு இருக்காதீங்க. சில ஆட்கள் என்ன, இந்த மாதிரி ஆட்கள் இனிமே என்னங்க இருக்குது, சாவு ஒண்ணுதான் வரணும். வேற என்ன, இவரோட தரிசனம் எதுதான்? இப்போ சாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். வேற செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவரு தரிசனம் உள்ள மனுஷன்
அவனை பார்த்தா சாவே தூரமா போயிடும். ஏன்னா இவன் இன்னும் நிறைய செஞ்சுன்னு இருக்கிறான், இவனுக்கு வேலை இருக்குது, இவன் இருக்கட்டும் இங்க கொஞ்ச நாள் அப்படின்னு சாவே அவனை பார்த்து தூரமா போயிடும். நான் சொல்றேன், நீங்கள் காலேபின் ஆவி உடையவர்களாய், பர்சில்லாவின் ஆவி வேணாம் நமக்கு, காலேபின் ஆவி உடையவர்களாய் 80 வயசுலயும் 40 வயசுக்குரிய பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. நான் போவேன், நான் யுத்தம் செய்வேன், நான் சுதந்திரிப்பேன்னு முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நான் இங்க நிறுத்துறேன். கவனிங்க, 4 விதமான மக்கள். ஒன்று, அனுதின வாழ்க்கை குறித்து அதிகம் கவலைப்படுகிறவர்கள், தரிசனம் இல்லாமல் இருப்பார்கள். 2, தவறான நோக்கங்களோடு வாழ்கிறவர்கள், தரிசனம் இல்லாமல் இருப்பார்கள். 3, மற்றவர்களை பற்றிய கரிசனை இல்லாதவர்கள், கடமை உணர்ச்சி பொறுப்புணர்வு இல்லாதவர்கள், தரிசனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். 4, சோம்பேறித்தனத்தோடும் நிர்விசாரத்தோடும் இருக்கிறவர்கள், தரிசனமற்றவர்களாக இருப்பார்கள். 5வதாக, நாட்களை பற்றிய அறிவில்லாத மக்கள், தரிசனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். இந்த எந்த கூட்டத்திலையுமே நாம இருக்கக்கூடாது. இதுல எதுலையாவது ஒண்ணுல நம்மள இதுல இருக்கிற ஏதாவது ஒரு கேட்டகரி மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கூட ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை உருவாக்குங்கப்பா, இதுல எந்த கேட்டகரியிலும் நான் இருக்கக்கூடாது. நான் ஒரு தரிசனம் உள்ளவன், நான் ஒரு தேவ மனுஷன், நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு ஆண்டோட பிள்ளை, என்ன தரிசனம் உள்ளவனா வைங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். ஆமென். எல்லாரும் எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டோட ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கிற ஒரு மரமாக வளருவேன், கனி கொடுப்பேன், நான் செய்யறதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும், நான் ஒரு தரிசனமுள்ள ஒரு மனுஷனா இருப்பேன். பவுல் சொன்னது மாதிரி நான் ஒரு நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கை ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? நான் உலகத்துல பல கோடி மக்கள் தரிசனம் இல்லாத மக்களா இருக்கலாம், ஆனா கர்த்தர் என் அவருக்குன்னு வாழ பிரிச்செடுத்திருக்கிறாரு. நான் தனித்துவமானவன். அனுதின வாழ்க்கையை பற்றிய கவலைகள்னால நான் தரிசனத்தை இழந்துட மாட்டேன். என்னுடைய சோம்பேறித்தனத்தினால நான் தரிசனத்தை இழந்துட மாட்டேன். ஒரு பொறுப்புகள் இல்லாத, கடமை உணர்ச்சி இல்லாத ஒரு மனுஷனாக நான் இருந்து தரிசனத்தை இழக்க மாட்டேன். தவறான நோக்கங்களோட நான் வாழ மாட்டேன். ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா? தவறான நோக்கங்களோட நான் வாழ மாட்டேன்ப்பா. என் நாட்களை பற்றி அறிவுள்ளவனா இருப்பேன். ஆண்டவர் இன்னும் எனக்கு எவ்வளவு நாள் கொடுப்பாரோ அவ்வளவு நாட்கள்லையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்ற, அதை நோக்கி பயணிக்க நான் விரும்புவேன். அதுல என்னால எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் முன்னேறுவேன், நான் செய்வேன். ஆண்டவர் எனக்கு கிருபை தருவார். ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு தந்த தரிசனத்தில் வாழ உதவி செய்யும். தரிசனமற்ற பிற மனிதரை போல வாழாதபடி தரிசனம் உள்ள ஒரு மனுஷனா இருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவர். எல்லாரும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, எல்லாரும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்க. கிருபையுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நம்முடைய ஆலயத்தை வாஞ்சித்து தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவரே அவர்கள் இப்பொழுதே தரிசனமாய் பெற்றுக்கொள்வார்களாகப்பா. எவ்வளவு பெரிய தேவன் என்பதையும் இவர்களை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர் என்பதையும் தரிசனமாய் அவர்கள் காண்பார்களாக. அப்படிப்பட்ட தரிசன கண்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். பெரிய தரிசனவாதிகளாய் மாறட்டும்பா. ஆண்டவரே வாழ்க்கையை ஏதோ வாழ்றோம், ஏனோ தானோன்னு வாழாதபடிக்கு தரிசனத்தோடு வாழ, அந்த தரிசனத்துக்காகவே தங்களை அர்ப்பணித்து ஓட தேவன் உதவி செய்வீராக. தரிசனத்திலிருந்து திசை திருப்புகிற சகல காரியங்களையும் கர்த்தர் இவளை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது நான் செபிக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளை ராஜா, பரலோகத்தின் தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, குறைவுகளை நிறைவாக்குகிற நல்ல தெய்வமே, பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அறிவீங்க, மனக்கவலைகளை அறிவீங்க. அதெல்லாம் நீர் மாற்றுகிறது உமக்கு லேசான காரியம்ப்பா. ஒரே ஒரு நிமிஷத்துல மாத்திருவீங்க. உங்க சத்தம் இது எல்லாவற்றையும் மாற்றி போடும் நாங்க அறிஞ்சிருக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுங்க, பூமிக்குரிய நன்மைகளால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே அதெல்லாம் உம்மால் ஆகும், உமக்கு அது ஒரு பொருட்டே இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து சம்பூர்ண நன்மைகளால் நிறைத்து தரிசனவாதிகளாய் மாற்றி அனுப்புங்க. கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவைகளை சந்திங்க, பலவீனங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து